கர்த்தருடைய வார்த்தையை செல்வோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்கிற தலைப்பிலே ஒரு புதிய தொடர் போதனை ஆரம்பித்தோம். வாட் கைண்ட் ஆஃப் காட் இஸ் அவர் காட்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், தேவனுடைய தன்மை, அவருடைய குணாதிசயங்கள், அவைகளை குறித்த ஒரு போதனை இது. இது எந்த விதத்தில் நமக்கு இன்றைக்கு ஏற்றதாக இருக்கிறது, வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கிறது என்பது குறித்து போன வாரம் நிறைய சொன்னேன். அதனால் இப்போ சும்மா ஒரு வார்த்தைகளில் சொல்லிடுறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டு என்றும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? அப்போ ஆரம்பமே தேவன்கிட்ட வரும்போதே விசுவாசத்தில் தான் வர்றோம், விசுவாசித்து தான் அவரை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசித்து தான் வாழ்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தினா கடவுள் சொன்ன வார்த்தைகளை வச்சு அதை நம்பி அதன் அடிப்படையில் வாழுகிறோம் அப்படின்றார். கடைசியில் விசுவாசி மரிக்கும்போது கூட விசுவாசத்தில் தான் மரிக்கிறார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் விசுவாசம் ரொம்ப முக்கியமானதாய் இருக்கிறது வாழ்க்கைக்கு. இந்த விசுவாசம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது, அதன்படி செய்கிறது. ஆனால் எல்லாரும் சொன்ன வார்த்தையும் அப்படி நம்பிட முடியாது. நம்ம அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், சொன்னவர் எப்படிப்பட்டவர்ங்கிற அறிவு நமக்கு இருந்தால் தான் அவர் சொன்ன வார்த்தைகளே நாம் அதிகமாக நம்ப முடியும். அதனால தான் இந்த போதனை ரொம்ப முக்கியம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு ஏன் படிக்கிறோம்? ஏன்னா அவருடைய வார்த்தையை நம்பி தான் வாழ போகிறோம். அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது, அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது, நம்முடைய எதிர்காலமாக இருக்கிறது, எல்லாம் தான். அப்போ இவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவரா, நல்லவரா, நீதி உள்ளவரா, சொன்னதை கரெக்டாக செய்கிறவரா, சர்வ வல்லவரா? அவரால் செய்ய முடியுமா? சும்மா இதையே சொல்லிட்டு போயிடுவாரா? இல்லை சொன்னதை செய்வாரா? அவருக்கு எல்லாம் தெரியுமா? எதோ சொல்கிறாரு, ஆனால் சர்வ ஞானியாக அவர், எல்லாம் தெரிஞ்சவரா அவர்? அவர் சர்வ வியாபியாக எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா? சர்வ வல்லவரா அவர்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தேவனுடைய தன்மைகள், அவருடைய பண்புகள். இதெல்லாம் ஏன் முக்கியம்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு விளக்கி சொல்லுது. அது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதிகமாக அறிந்து கொள்ளும்போது அவருடைய வார்த்தைகள் அதிகமாக நம்புகிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை, அந்த விசுவாச வாழ்க்கை சிறப்பாய் இருக்கிறது. அதனால தான் இதை நாம் படிக்கிறோம். இதுதான் இந்த போதனையுடைய முக்கியத்துவம். இதை கேட்க 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 விசுவாசத்தில் ஆழமாய் செல்லுகிறோம். இன்னும் அதிகமாக கர்த்தரை நம்பி வாழுகிறோம். 1647ஆவது ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி என்கிற இடத்துல கிட்டத்தட்ட 100 வேத வல்லுநர்கள் மற்றும் பிரசங்கியார்கள் கூடி வந்து கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவ மார்க்கத்தின் போதனைகளை தொகுத்து மற்றவர்களுக்கு அது சுலபமாக போதிக்கிற விதத்தில் அது எழுத வேண்டும் என்று தீர்மானித்து வந்தார்கள். அது எப்படி எழுதினார்கள்னா, கேள்விக்கு பதில் அப்படின்ற விதத்தில் எழுதினாங்க. அப்போ டீச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது, அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல வேண்டியது. இப்படி வேத வசனத்தில் இருக்கிற காரியங்களை பற்றி, 10 கற்பனை போன்ற காரியங்களை பற்றி, தேவனை பற்றி, மனுஷனை பற்றி, ரட்சிப்பை பற்றி இதெல்லாம் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது தேவனை பற்றி அவர்கள் எழுத முயற்சி எடுத்தபோது, தேவன் எப்படிப்பட்டவர், வாட் இஸ் காட் என்கிற கேள்வி, இதுதான் 4வது கேள்வி. அந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம்னு சொல்லுவாங்க. அதில் 4வது கேள்வி என்ன? தேவன் யார்? இதுக்கு அவங்க பதில் அளிக்கிறாங்க. பதிலளிக்கும்போது எங்கே ஆரம்பிக்கிறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எதில் ஆரம்பிக்கிறது? சர்வ வல்லவர்னு ஆரம்பிக்கிறதா, சர்வ வியாபின்னு ஆரம்பிக்கிறதா, சர்வ ஞானின்னு ஆரம்பிக்கிறதா, அவர் நல்லவர்னு ஆரம்பிக்கிறதா, அவர் நீதி உள்ளவர்னு ஆரம்பிக்கிறதா? எத்தனை பண்புகள் இருக்கிறதே, அவருடைய தன்மைகளை ஏராளமாக சொல்லலாம். எதில் ஆரம்பிக்கிறதுன்றது பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறார் இதில் ஆரம்பிங்கன்றார், இன்னொருத்தர் சொல்கிறார் அதில் ஆரம்பிங்கன்றாரு. இப்படி அவர்கள் தீர்மானம் பண்ண முடியாமல் இருந்த நேரத்தில் அவர்கள் சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு வழிகாட்டுவார்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் எந்திரிச்சு ஜெபம் பண்ணாராம். ஜார்ஜ் ஜிலப்சின்னு ஒருத்தர், ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர், எழுந்து ஜெபம் பண்ணுறார். அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? தேவனே, நீர் ஆவியாய் இருக்கிறீர், எல்கையற்றவராய் இருக்கிறீர், நித்தியராய் இருக்கிறீர், மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஞானம், உம்முடைய வல்லமை,
உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி, உம்முடைய சத்தியம் அப்படின்னு அப்படியே தேவனை பற்றி அவருடைய பண்புகளை பற்றி அப்படி சொல்லிட்டே போகிறாராம் பாருங்க. இந்த ஜெபத்தை கேட்டிருந்த ஒரு ஆள், யாராவது ஒருத்தர் எழுதுங்கப்பா இதை அப்படின்னாங்க. இப்படி ஜெபம் பண்ணுறதை அப்படியே எழுதுங்க, நிறுத்தி கொஞ்சம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. எழுதி பார்த்தா கடைசியில் எடுத்து பார்த்தா முதல்ல அவர் சொன்னது நீர் ஆவியாக இருக்கிறீர் அப்படிங்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறவர் என்கிறத முதல்ல சொல்கிறாரு. அப்போ அதனால தான் வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசமில் தேவன் யார் என்கிற கேள்விக்கு முதல் பதில் என்ன? தேவன் ஆவியாக இருக்கிறவர் அப்படிங்கிறது. இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். அவர் மகிமையானவர்ன்றதை பார்த்தோம். இன்றைக்கு தேவன் ஆவியாக இருக்கிறவர் என்கிறதை பார்க்க போகிறோம். இந்த தேவன் ஆவியாக இருக்கிறவர்ன்றது ஏதோ ஒரு தியாலஜி மாதிரி இருக்குது, ஏதோ பைபிள் காலேஜில் போய் படிக்கிற உபதேசம் மாதிரி இருக்குது. இது சபை ஜனங்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு இது அவசியமா? தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று நான் நான் என்ன பண்ண போகிறேன், தியாலஜி மாதிரில இருக்குது அப்படின்னு சிலர் ஒரு கேட்கலாம். இந்த தேவன் ஆவியாக இருக்கிறார் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அந்த வாக்கை இயேசுவே ஒரு இடத்துல சொல்கிறார். இன்னும் கேட்டால் அந்த ஒரு இடத்துல தான் தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு அப்படியே அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அது எங்கன்னா, சமாரியா ஸ்திரீயோட அவர் இடைப்படும் போது, அவளோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவளுக்கு சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேணும்னு சொல்கிறார். அப்போ தான் தேவன் ஆவியாக இருக்கிறார், காட் இஸ் ஸ்பிரிட் என்கிற அந்த வார்த்தைகள் வருது. அது இயேசுவின் வாயிலேருந்து வருது. இயேசுவின் வாயிலேருந்து வந்ததுன்றது முக்கியம். ஆனால் யார் இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்கள். அப்போ இது சாதாரண மனுஷனுக்கு வேண்டிய சத்தியமாங்கிறது வழங்கும். அவள் சமாரிய ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கை இந்த பாவ உலகம் பாருங்கள். இது நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாவ உலகத்தில் யாருடைய வாழ்க்கையும் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு உடைந்த நிலை இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் கெட்டு போயிருக்குது. நமக்கே அதை பற்றி வெக்கமாக இருக்குது. அதை மூடி மறைக்க பார்க்குறோம், அல்லது அதை பேசாமல் இருக்க பார்க்குறோம். ஏதோ ஒரு கெட்ட காரியம் நம்மளுக்கு நடந்திருக்குது, ஏதோ ஒரு காரியம் அங்கே நிகழ்ந்து விட்டது, அதை தவிர்க்க முடியல. ஆகவே அதை குறித்து இன்றைக்கு நம்ம வெட்கி தலை குனிகிற அளவுக்கு அது இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு உடைந்த நிலைமை இருக்குது. இது உலகமே உடைந்து போன பாவம் நுழைஞ்சு பாருங்கள், கெடுக்குது எல்லாரையும். ஏதாவது ஒரு இடத்துல கெடுத்துருது, எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சு கெடுத்துருது. நம்முடைய செயல்களை குறித்து நமக்கே வெட்கமாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு பெண் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறா, சுக்குநூறாக போயிருக்கிறா. அவள் வாழ்க்கையில் எதையோ ஒன்று தேடுற மாதிரி இருக்குது. அவள் எதையோ ஒன்று தேடி அலைகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா, அவள் தேடினது அங்கே கிடைக்கல. சரி, இவனை அனுப்பிச்சி விட்டு அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணுறா, அங்கேயும் கிடைக்கல. மூணாவது ஆளை கல்யாணம் பண்ணுறா, அங்கேயும் கிடைக்கல. நாலாவது கல்யாணம் பண்ணுறா, அங்கேயும் கிடைக்கல. அஞ்சாவதும் கல்யாணம் பண்ணுறா, அங்கேயும் கிடைக்கல. கடைசியில் ஆறாவது அவள் ரொம்ப புத்திசாலி ஆகிட்டா. இப்போது இவரை போய் கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி இங்கேயும் கிடைக்கலன்னு போகக்கூடாது, இவனோட கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கலாம், இவன்கிட்ட கிடைக்குமா கிடைக்காதான்றதை பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலில் போயிட்டா. அவன் கல்யாணம் பண்ணாமலே கொடுத்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டது. அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ நிம்மதி இல்லை, ஏதோ ஒன்று தேடுறது கிடைக்க மாட்டேங்குது, திருப்தி இல்லை, ஏதோ ஒன்று அங்கே அவளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது. அது அவளுடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது. இத்தனை முறையாக திருமணமாக இத்தனை முறை அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ அவளுக்கு வராது மூலமாக ஒரு கெட்ட பேர் அப்படியெல்லாம் உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து அவளுடைய வாழ்க்கையை திருத்துவதற்கு, நன்றாக்குவதற்கு, அவள் தேடிக்கொண்டிருக்கிறது அவளுக்கு தருவதற்கு, அவள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிட்டா, தப்பான இடத்துலலாம் தேடி தான் அப்படி ஆகிப்போச்சு, வாழ்க்கை உடஞ்சி போச்சு. அவளுக்கு வழிகாட்டுவதற்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார். அதனால தான் நான் நம்புகிறேன், இது எல்லா சாதாரண மனுஷர்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு சத்தியம். ஏன்னா இன்றைக்கி சொல்ல போகிறேன், தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு காமிச்சா அவங்களுக்கு வழங்க, ஐயோ எல்லாருக்கும் தேவை, இந்த பெண்ணுக்கு தேவைன்னா அப்போ எனக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை என்பதை நாம் உணர்வோம். அப்போ இது அணுகுமுறை எப்படின்னா, இதை எப்படி இந்த உபதேசத்தை எப்படி பார்க்க போகிறோன்னா, முதலாவது அந்த சமாரிய ஸ்திரீ அவளோடு நடந்த அந்த சம்பாஷணை அதை பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் பின்னணி. அந்த பின்னணியில் தான் சொல்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்ற இந்த சத்தியம்
அங்கே அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற இடங்கள்லாம் இன்டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல இன்டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தான் பிளெயினாக தேவன் ஆவியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது ரொம்ப முக்கியம். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொன்னார்னு ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த சமாரிய ஸ்திரியோடு நடந்த அந்த என்கவுண்டர், சந்திப்பு, அதை பற்றி சொல்ல போகிறேன். இது கதை எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி கேட்டுக்குவீங்க. அதை நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். முதல்ல அதை பார்த்துட்டு அடுத்தது அவளிடத்துல தேவன் ஆவியாக இருக்கிறான்னு சொன்னார். என்ன சொல்ல வர்றாரு கடவுளை பற்றி? தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொன்னதன் மூலம் தேவனை பற்றி என்ன சொல்லுகிறார் அவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்று என்ன சொல்லுகிறார் அவர், அதை பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு பிறகு தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதா, இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பது எப்படி பொருந்துகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது என்பதை பார்ப்போம். முதல்ல சமாரிய ஸ்திரீ, அப்புறம் அவள்கிட்ட தேவன் ஆவியாக இருக்கிறார்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல வர்றாரு, தேவனை பற்றி என்ன சொல்ல வர்றாரு அந்த சொன்னது மூலம் அதை பார்க்க போகிறோம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி பொருந்தும்ங்கிறத பார்க்கணும். அவ்வளோதான், 3 காரியம். முதலாவது காரியம், அந்த சமாரிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இதில் பல பகுதிகளை அங்கங்கே அப்படி அப்படியே வாசிக்கிற போகும்போதே வாசிட்டு போகிறேன். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் போதன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலவாதவர்களாக இருந்தபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். அதாவது இவர் சமாரிய நாட்டின் வழியாக போக வேண்டியது இருந்தது. சமாரியா கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் நடுவில் இருக்குது. கலிலேயா மேலே வடக்கே இருக்குது, யூதேயா கீழே தெற்கே இருக்கிறது, நடுவில் சமாரியா இருக்குது. சமாரியா வழியாக கடந்து இங்கே யூதேயாவுக்கு வர வேண்டியதாக இருந்தது. அப்படி வரும்போது யூதர்கள்லாம் பொதுவாக சமாரியா உள்ளே வராமல் சுற்றிக்கிட்டு வருவாங்களே. யோர்தான் நதியை கூட கடந்து பல மைல்கள் தூரமாக சுற்றிக்கிட்டு கூட வருவாங்க. ஏன்னா சமாரியர்கள் இவர்களுக்கு பிடிக்காது, அவர்களோடு சம்பந்தம் கலவாதவர்கள் இவர்கள். ஒரு டம்ளர் தண்ணி கூட அவர்கிட்ட வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவர்களை வெறுக்கிறவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இயேசு வேணும்னு அங்கே வர்ற மாதிரி தெரியுது. சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க, சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, சாதாரணமாக இந்த வழியாக வரமாட்டாங்க, ஆனால் இயேசு வேணும்னே வந்த மாதிரி தெரியுது. இப்படி ஒரு ஸ்திரீ இங்கே இருக்கிறா, அவளுடைய வாழ்க்கை உடஞ்சி போயிருக்குது, சுக்கு நூறாயிடுச்சு, அவள் வாழ்க்கைக்கான பதிலை தேடிட்டு இருக்கா. அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த ஊருக்கே அவர் சத்தியத்தை சொல்ல முடியும், தான் யார் என்பதை வெளிப்படுத்த முடியும் என்று அறிந்து இந்த பெண்ணை சந்திக்கிறதுக்காகவே அங்கே வந்தார்னு சொல்லி எழுதுகிறவங்களாம் கூட இருக்கலாம். எப்படியோ அங்கே வர்றாரு. சமாரியா வழியாக வரும்போது அந்த கிணற்றில் உட்கார்றாரு. இதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி. எதுக்கா சமாரியா வழியாக வரணும்? சமாரியா வழியாக வந்தவர் அங்கே ஒரு பெண்ணோடு தனியாக உட்கார்ந்து ஒரு போதகராகியவர் ஏன் பேசிகிட்டு இருக்கணும்? இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை, அப்படி பண்ண மாட்டாங்க. இவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். அதுவும் ஒரு சாதாரண பெண் அல்ல, இப்படி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்ட ஒரு பெண். ஊரில் ஒருவேளை அவளை ஒரு மாதிரி பார்க்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பெண் அவளோடு பேசி கொண்டிருக்கிறார். அவள் தனியாக அங்கே தண்ணி மொழ்கிற மாதிரி இருக்குது. 6ஆம் மணி வேளையிலன்னு சொல்லியிருக்கிறதுனால உச்சி வெயிலில் மதியானம் 12 மணிக்கு தண்ணி மொழ்கிறா. சாதாரணமாக ஜனங்க ஊர் கிணறுல அந்த காலத்தில் பெண்கள் தண்ணி மொழும்போது விடிய காலமாக வருவாங்க, கூலாக இருக்கும், அல்லது சாயங்காலம் சூடு தணிஞ்ச பிறகு வருவாங்க. இவ வேணும்னே ஜனங்களை தவிர்க்கிறதுக்காக, யார் மூஞ்சிலையும் முழிக்காமல் இருக்கிறதுக்காக சரியான உச்சி வெயிலில் அங்கே வர்றது போல் இருக்குது. அவளை சந்தித்து அங்கே பேசுகிறார் அவர். ஒருவேளை அவள் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவளாக தள்ளப்பட்டவளாக இருக்கலாம் என்று தெரிகிறது. அந்த பெண்ணுக்கே அது ஆச்சரியமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சமாரியர்களோடு யூதர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். அதனால் இவர் பேசுகிறது
அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காரில் தான் கேட்குறா, சம்பந்தம் கலவாதவர்களும் தெரியும்ல. அப்புறம் வந்து எனக்கு குடிக்க தண்ணி தான் சொல்லி நீர் எப்படி என்ன கேட்கலாம், நான் சமாரிய ஸ்திரீ, நீர் வந்து யூதரன் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறா. ஏன்னா யூதர்கள் சமாரியரில் வெறுத்தாங்க. ஏன் வெறுத்தாங்கன்றது சில காரணங்கள் இருக்குது. பழைய காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 922ஆம் ஆண்டு இஸ்ரவேல் தேசம் என்கிறது சாலமோன் ஆட்சிக்கு பிறகு அவருடைய குமாரனுடைய ஆட்சியின் காலத்தில் ரெண்டாக பிரிந்தது. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம்னு ரெண்டாகிடுச்சு. ஒருத்தன் கலகம் மூட்டி ஒரு பாதியை பிரிச்சிட்டான் ஜனங்களை. நார்தர்ன் கிங்டம் தனியாக போயிடுச்சு, சதர்ன் கிங்டம் தெரியும். சதர்ன் கிங்டமுக்கு எருசலேம் தலைநகரம், நார்தர்ன் கிங்டமுக்கு சமாரியா தலைநகரமாக ஆகிவிட்டது. இப்படி பிரிஞ்சு ஒரு 200 வருஷம்தான் அந்த நார்தர்ன் கிங்டம் தொடர முடிந்தது. ஏன்னா அவர்கள் ரொம்ப ஆழமாக விக்கிராராதனைக்குள்ளும் மற்ற பொல்லாத காரியங்களுக்குள்ளும் போயிட்டாங்க. தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போய் வாழ்ந்ததுனால அவர்களால் சர்வை பண்ண முடியல. கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு இல்லை பாருங்கள். கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு அசிரியர்கள் என்கிற ஒரு ஜனம் அன்றைக்கு பல நாடுகளை ஆக்கிரமித்து சூறையாடி அடிமைப்படுத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊருக்கு வந்து சமாரியாவுக்கு வந்து இந்த நார்தர்ன் கிங்டமை ஆக்கிரமித்து அங்கே வந்து பூந்துட்டாங்க. அங்கே பூந்து சிலரெல்லாம் நிறைய பேர் விரட்டி அடித்து அங்கே மிச்சம் மீதி இருந்தவர்கள் இவர்களோடு கலந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கலப்பு திருமணங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அது 722 ஆரம்பிச்சிது. அதிலிருந்து அப்படியே கலப்பு திருமணங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் 700 ஆண்டுகளில் ஒரு கலப்பின மக்களாய் மாறிவிட்டார்கள். பியூர் யூதர்கள் கிடையாது, அரைகுறை யூதர்கள், கலப்பின யூதர்கள், குறிப்பாக அசிரியர்களோடு கலந்தவர்கள், புறஜாதிகளோடு கலந்தவர்கள். அதனால் இவர்களை ஒரு இழிவாக தான் பார்த்தாங்க. யூதர்கள் இவர்களோடு ஒன்றும் வச்சுக்கக்கூடாது, சம்பந்தம் கலவக்கூடாது என்று தான் பார்த்தார்கள். இந்த சமாரியாவை சேர்ந்தவர்கள் எருசலேமுக்கு போட்டியாக அவங்க ஒரு தேவாலயத்தை கட்டி, கெரிசிம் மலை என்கிற மலையிலே இவர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டி, ஏன்னா இவங்க மக்கள்லாம் யூதேயாவுக்கு போகக்கூடாது இல்லையா, எருசலேமுக்கு போய் ஆராதிக்கிறேன், அந்த தேவாலயத்துக்கு போயிடுறேன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒரு தேவாலயத்தை கட்டி, இதுதான் கரெக்டு, இந்த தேவாலயம் தான் சரி அப்படின்னு தங்களுடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து, இங்கே தான் ஆபிரகாம் வந்து தன்னுடைய குமாரனை பலியிட்டாராக்கும், இங்கே தான் 10 கற்பனையை கொடுக்கப்படும், இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த முதல் 5 புஸ்தகங்களில், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம்ல அந்த 5 புத்தகங்கள் பென்டடியூக்னு சொல்லுவாங்க. அந்த 5 புத்தகங்களில் 13 மலைகளை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் இந்த சமாரியர்கள் என்ன போயிச்சிட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பின்வர சந்ததிக்கு என்ன சொல்லிட்டாங்க, இந்த 13 மலைகள் இல்லை, இந்த 13 பேர்களும் கெரிசிம் மலைக்கு வச்ச பேர், கெரிசிம் தான் சரியான மலையாக்கும், இங்கே தான் நம்ம ஆராதிக்கணுமாக்கும், அங்கே போயிடாதீங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணி ஒரு பிரிவினையை உண்டாக்கிட்டாங்க. யூதர்களும் உள்ள வெறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, 128ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 128ஆம் ஆண்டு அங்கே ஜான் ஹெர்கெனஸ் என்கிற ஒரு ராஜா, யூதர்களின் ராஜா, சமாரியாவை போய் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி அந்த தேவாலயத்தெல்லாம் அடித்து உடைச்சி எல்லாம் பண்ணதுனால இன்னும் பகை வந்து பெருகிடுச்சு. அதனால் சமாரியர்கள் பழிக்கு பழி வாங்குவதற்காக அங்கே அந்த பகுதியிலிருந்து கலிலேயாவிலேருந்து யூதேயாவுக்கு பிரயாணம் பண்ணி சமாரியா வழியாக போகிறவர்கள்லாம் அடிக்கிறது. அப்புறம் செத்த மனிதர்களுடைய எலும்புகளை கொண்டு வந்து யூதருடைய தேவாலயமாகிய எருசலேம் தேவாலயத்தில் போட்டு தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக பல காரியங்களை பண்ணிட்டதுனால பயங்கர விரோதம். அது மட்டும் இல்லை, அவர்கள் கலப்பினமாக இருந்தாலும் அவர்கள் யூதர்களோடு கலந்துருக்கிறபடினால் கலப்பினம் தான், ஆனால் அவர்களுக்கும் யூத பின்னணி இருக்கிறதுனால அவர்கள் தேவாலயத்துக்கு போனாங்க, யூத மார்க்கத்தின் முறைமைப்படி அவர்கள் ஆராதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அவர்கள் வந்து முதல் 5 புஸ்தகத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். வேத புஸ்தகத்தில் இருக்கிற முதல் 5 புஸ்தகத்தை மட்டும் தான் நம்பினாங்க. தீர்க்கதரிசிகள், சங்கீதம் இதெல்லாம் நம்புறதில்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் அவர்கள். ஆனால் இயேசுவுக்கு அவர்களை பற்றி எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியல. இயேசு அவர்களை தாழ்வாக நினச்சா மாதிரி தெரியல, அவர்களை வெறுத்தா மாதிரி தெரியல. இயேசு ரொம்ப வித்தியாசமானவராக அவர் இருக்கிறார். ஏன்னா அந்த வழியாக வர்றாரு, அந்த பெண்ணோட பேசுகிறதுல அவர் எந்த தயக்கமும் கிடையாது. அவளோட பேசுகிற விதமே நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். என்ன அழகாக பேசுகிறாரு பாருங்க. அந்த பெண்ணை தாழ்த்தி பேசலை, அவள் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் மூழ்கி உடஞ்சி போய் கிடைக்கிற பெண்ணுன்னு சொல்லி அவளை ஒரு மாதிரி பேசலை பாருங்கள். ரொம்ப அவளை மீட்டெடுப்பதற்காக ரொம்ப பக்குவமாக, ரொம்ப மன உருக்கத்தோடு அவளை சரிப்படுத்த வேணும், அவளுடைய வாழ்க்கையை நல்லாக்கணுங்கிறதுக்காக அப்படி பேசுகிறதை நாம் அங்கே பார்ப்போம்.
அப்போ இயேசு அங்கே வர்றாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் செய்ததை பார்த்தா, அவர்களோடு சம்பாரிச்சதை பார்த்தா, இந்த பெண்ணோடு பேசுனதை பார்த்தா அவருடைய மனதில் எப்படி இருக்குது? தேவனுடைய ஜனம்னா அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனுடைய ஜனமாக இருப்பாங்க. அவள் யூதர்களாக இருந்தாலும் சரி, சமாரியர்களாக இருந்தாலும் சரி, இந்த பெண்ணை போல் கொஞ்சம் கெட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கையுடைய யோகியர்களாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் எல்லா விதமான மக்களும் இவரை விசுவாசித்து மீட்டு கொள்ளப்படப்படியால் தேவனுடைய ஜனமுங்கிற அந்த கூட்டத்தில் இருப்பாங்கன்றதை அன்னைக்கே காட்டிட்டார் அவர். தேவனுடைய ஜனமுங்கிறது எல்லா ஜாதி இனத்தை சேர்ந்த மக்களும் அதில் இருப்பார்கள்ங்கிறத, அதனால் இந்த வேறுபாடுகள், இன வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத அன்னைக்கே அவர் காமிச்சிட்டார். இவர்களுக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனை. சமாரியா வழியாக போகிறதே பிரச்சனை, உட்காந்து பேசுகிறதே பிரச்சனை, தண்ணி வாங்கி குடிக்கிறதே ஒரு பிரச்சனை. ஆனால் அவருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் வேலை லெவலில் இருக்கிறார். ஏன்னா இந்த சமாரியர்களும் மீட்கும்படியாக, ரத்தம் சிந்தி மீட்கும்படியாக வந்தவர் இவர். அப்போ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறாரு, ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ ஏன் என்கிட்ட தண்ணி கேட்குறேன்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த கிணத்துக்கு வந்திருக்க யாக்கோபின் கிணறுன்னு சொல்கிறாங்க. உங்கள் முற்பிதாவாகிய யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஊர் அது, அவன் தோண்டின கிணறு. இந்த தண்ணீரை குடிச்சினா மறுபடியும் தாகம் உண்டாகும். அவன் உண்மைதான். இது பெரிய பாரம்பரியம் இருக்குது. இந்த கிணறுக்கு பின்னால் ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது, ட்ரெடிஷன் இருக்குது. பெருமையாக சொல்லிக்கிறீங்க யாக்கோபு இன்னொன்று கிணறுன்னு. ஆனால் இதை குடிச்சிங்கன்னா மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த பாரம்பரியத்தில் இருந்தீங்கன்னா அந்த பாரம்பரியம் திருப்திப்படுத்த போகிறதில்ல, தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இவர் க்ளீனாக எய்ம் பண்ணி பேசுகிறாரு பாருங்க. அவளுக்கு ஒரு ஆவிக்குரிய தேவை இருக்குதுன்னு தெரியுது. அவளுடைய இருதயம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறதுன்னு தெரியுது. பிரச்சனை இருக்குது, இவளுக்கு உடைந்து போயிருக்கிறாள், இவளுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்பட வேண்டும், இதெல்லாம் அவருக்கு புரியுது பாருங்க. ஆகவே இவர் ஜீவ தண்ணீரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். எப்படி இவளுடைய தாகத்தை, தனியாத இந்த தாகத்தை அலைஞ்சு அவளுடைய வாழ்க்கைக்கு பதிலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தேடுகிற இவளுக்கு நான் ஜீவ தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன், இதை குடிச்சு நான் ஒருபோதும் தாகமாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனால் அவள் இன்னும் இந்த சரீர பிரகாரமாக தேவையிலே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறா. அவள் இன்றைக்கி தண்ணி வேணும், இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த இதில் இருக்கிறா. இவர் இதை காட்டிலும் மேலான ஜீவ தண்ணீரை, தாகம் தீர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை கொடுக்க வந்தேன்றார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கும்னு அந்த பெண்ணிட்ட சொல்கிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றாள். கொஞ்சம் நக்கலாக பேசுகிற மாதிரி இருக்குது. இதை குடித்தா தாகமே தீந்துடும், தாகமே வராதுன்னு சொல்கிறீது. நான் தினந்தோறும் இவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே தண்ணி எடுக்கிறேன். அந்த கிணறு 100 அடி ஆழம் இருக்குன்றாங்க. 100 அடிக்கு பாத்திரத்தை இறக்கி தண்ணியை இறைச்சி இவ பாத்திரத்தில் ஊற்றி வீட்டுக்கு கொண்டு போகணும். இது டெய்லி நடக்குது. இது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. சரி, எனக்கு அந்த தண்ணீரை கொடும், நான் இங்கே வராதபடிக்கு நீ அந்த தண்ணீரை எனக்கு தர வேணுங்கிறாரு. ஏன்னா இயேசு ஜீவ தண்ணீரை கொடுக்க வந்திருக்கிறார் இல்லையா. இவன் அந்த சப்ஜெக்ட்டுக்கே வரமாட்டேங்கிறா, ஆவிக்குரிய தேவையே உணர மாட்டேங்கிறா. அவளுக்கு எப்படி தன்னை பற்றி சொல்கிறது, தான் எதுக்கு வந்தார்ன்றது எப்படி சொல்கிறது, அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியுன்றது எப்படி பேசுறது, இந்த சப்ஜெக்ட்டுக்கே வரமாட்டேங்கிறாளே. அவள் வெறும் தண்ணீரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறா. அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு அவளுக்கு ஒரு தேவை இருக்குது, அவளுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் தீர்க்க தான் நான் வந்தேன்னு சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வான்றார். சப்ஜெக்ட்டுக்கு வர்றாரு அவர். ஏன்னா இப்போவாது முழிச்சுக்கிட்டு அவளுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை பார்ப்பாளான்னு சொல்லி புருஷனை கொண்டு வான்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி பேசணும், தேவனை அறியாத மக்கள்கிட்ட எப்படி பக்குவமாக பேசணும், ஒரு அன்பாக பேசணும். ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஞானம் தேவைப்பாருங்க. அது இயேசு விட்டு கற்றுக்கலாம். அவள் சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லைங்கிறா. நம்ம ஆளுங்களாம் சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏம்மா கடவுளை எனக்கு ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார், உனக்கு 5 புருஷன் இருந்தான், நீ 6ஆவது அவளோட கொடுத்த நடத்திட்டு இருக்க, எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கிறியா, என்கிட்ட மறைச்சிட்ட பார்த்தியா, எனக்கு தெரியும் பார்த்தியான் இருப்பாங்க. அப்படி சொல்ல அவர், அவள் சைடில் பேசுகிறார் அவர். நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எனில், எப்படி நீ சொன்னது சரி, 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, அதனால தான் நீ சொன்ன, அதனால் இப்படி சொன்னாய் என்றார். நீ ரொம்ப கரெக்டுமா, நீ சொன்னது கரெக்டுங்கிறாரு.
ஏன்னா இப்போ இருக்கிறவன் புருஷன் இல்லை, 5 புருஷன் இருந்தாங்க. அப்படியே சந்தடி சாக்கில் அதையும் விட்டார் உள்ள. உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், அந்த 5 புருஷன்லாம் கடந்து வந்துருச்சோம் வாழ்க்கை. இந்த 6வது ஆளோட இப்போ கொடுத்தன நடத்திட்டு இருக்கேன், உன் லிவ் இன் பாய் ஃப்ரெண்டு இவன். ஆகவே நீ சொன்னது உண்மைதான், உனக்கு புருஷன் இல்லைங்கிறது சொன்னது உண்மைதான். என்ன நாக்க பேசுகிறாரு பாருங்க, நல்லா கற்றுக்குங்க ஆண்டவர்கிட்டேருந்து. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். உடனே அவன் என்ன பண்ணிடணும், ஆண்டவரே கடவுளே உங்களை இங்கே அனுப்பிச்சிருக்காரு போல இருக்கு, எனக்காகவே நான் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதிலை தேடிட்டு இருந்தேன், அங்கே இங்கேயும் அலைஞ்சேன், என் வாழ்க்கையே சீரழிந்து போய் இப்படி உடஞ்சி போயிருக்குது, நீர் பெரிய தீர்க்கதரிசி மாதிரி தெரியுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் தேவையெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறீர், ஒருவேளை நீர் எனக்கு எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்க வேணாமா? ஆனால் ஜனங்கள் பாருங்கள், பொதுவாக தங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கே தயங்குவார்கள். அதுவும் இந்த வாழ்க்கை அப்படி சீரழிஞ்சி கிடந்ததுன்னா, வெட்கப்படக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா, அதை யாராவது நினைவுபடுத்தினாலே சப்ஜெக்டை மாற்றுவாங்க. அதுவும் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது ஒரு கலாச்சாரமாகவே இருந்ததுன்றாங்க. டச்சி சப்ஜெக்டை தொட்டாங்கன்னா டக்குன்னு பேச்சை மாற்றுவாங்க. அந்த காலத்தில் நான் முதல்ல ஊழியத்தை இங்கே ஆரம்பித்த போது 1985ஆம் ஆண்டுலேருந்து நான் இங்கே பாஸ்டராக இருக்கிறேன். ஆரம்பித்து சில வருஷங்கள்லேயே டாக்டர் அப்துல் அக்பர் ஹக் என்கிற ஒரு சுவிசேஷகர், நம்ம நாட்டை சேர்ந்தவர், ஆனால் அவர் பில்லி கிராமுடைய இணை ஊழியராக, அவரோட அசோசியேட் எவாஞ்சலிஸ்டாக வேலை செஞ்சார். அந்த காலத்தில் பில்லி கிராம் 1950களில் டெல்லிக்கு வந்தப்போ அவருக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ இவர் அந்த ஹென்ரி மார்ட்டின் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ன்னு அங்கே இருந்தது, அதுக்கு தலைவராக இருந்தார். அப்போ இவர் மொழிபெயர்க்க கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய பிரசங்கியார், ஃபிலாசபர் அண்ட் தியாலஜி என்னவர், இறையியல் வல்லுனர், தத்துவ ஞானி. வாதங்கள்லாம் நல்லா பண்ணுவார், அப்பாலஜெட்டிக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அதனால் டிரான்ஸ்லேட் பண்ண கூப்பிட்டாங்க அவரை. அதன் மூலமாக பில்லி கிராம் அறிந்து கொண்டார். அதன் பிறகு PhD படிக்கிறதுக்கு அமெரிக்கா போனார். போனப்போ பில்லி கிராம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் பில்லி கிராம் என்ன சொன்னார், என்னுடைய கூட்டங்களுக்கு வா, என்னுடைய க்ரூசேட்ஸுக்கு ஒப்பு கொடுக்குறவரில் சிலர் கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உன்ன மாதிரி சில ஆட்களை வச்சுருக்கேன், அந்த டீமை நீ நடத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாராம். அதில் போய் கொஞ்ச நாள் வேலை செய்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வேலை தர்றேன்னு கேம்பஸ் க்ரூசேடுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், யூனிவர்சிட்டி மத்தியில் வேலை செய்கிற ஆர்கனைசேஷன், இவரை வேலைக்கு அமர்த்தலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ பில்லி கிராமோட ஒரு தொடர்பு இருந்ததுனால கூப்பிட்டு கேட்டிருக்காரு, நான் அங்கே போய் வேலையில் சேரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. பில்லி கிராம் சொன்னார், நீ அங்கே சேரக்கூடாது, என் கூட சரியான்னு சொல்லி சேர்த்துக்கிட்டார். அதன் பிறகு 50 வருஷத்துக்கு மேலே அவரோடு சேர்ந்து அவர் ஊழியம் செஞ்சார். பில்லி கிராமோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சார். அவர் இங்கே எப்படியோ என்ன பிடிச்சிருச்சு அவருக்கு. நம்ம சர்ச்சுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 நாள் கூட்டம் வருவார். பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் வைக்கிறவர், பிரமாதமான பிரசங்கியார். நம்ம சர்ச்சில் அப்போ சர்ச் இந்த அளவுக்கு வளர்ந்து இல்லை. அப்போ அங்கே ஒரு வருஷமும் பேசுவார், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இங்கே பேசும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் இன்றைக்கு நினைவு வருது. அப்படி அவர் பில்லி கிராம் க்ரூசேடில் வேலை செஞ்சுட்டு இருந்த காலத்தில் இந்த இப்படி கேள்வி கேட்குற ஆளுங்க வரும்போது இவர்கிட்ட அனுப்புவாங்களாம். அதில் ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க, அவர் பெரிய ஆர்மி ஆஃபீஸர் போல் இருக்குது, ஆள் பெரிய ஆள் மாதிரி இருக்கிறார். வந்திருக்காரு, ஒன்று பின்னாலும் ஒன்று கேள்வி கேட்குறாரு, கஷ்டமான கேள்விகளை கேட்குறாரு. பைபிளை பற்றி, கிறிஸ்டியானிட்டியை பற்றி, இதை பற்றி, அதை பற்றின்னு கேள்வி கேட்டு மடக்குறாரு. ஆனால் இவர் ரொம்ப புத்திசாலி, அழகாக அவருக்கு திருப்தி அளிக்கிற விதத்தில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறார். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி முடித்தோடனே, ஓஹோ அப்போ இது எப்படி அப்படின்னு அடுத்த கேள்விக்கு போவாராம். அதுக்கு சொல்லி முடித்தோடனே அப்போ இது அப்படின்னு இதுக்கு வருவாராம். இப்படியே பண்ணிட்டு இருந்தாராம் பாருங்கள். இவருக்கு வெறுத்து போச்சு, என்னடா இது, இந்த ஆள் தான் ஆல்டருக்காலும் ஒப்பு கொடுத்து வந்தான், அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறான், ஏதோ கிறிஸ்டியானிட்டியில் ஏதோ கோளாறு இருக்குது, இயேசுக்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, பைபிளில் ஏதோ கோளாறு இருக்குன்ற மாதிரி எந்த கேள்வியெல்லாம் கேட்டுருக்காருன்னு சொல்லி அவன் சொன்னார், ஏப்பா இரு, என்ன கேட்டுட்டு இருக்க நீ, உனக்கு என்ன வேணும் அதை சொல்ல அப்படின்னாரான். உடனே அந்த ஆள் கண்ணில் தண்ணி வந்துருச்சான். சொன்னான்னா, திருமணம் ஆகி எனக்கு 20-25 வருஷம் மேலே ஆயிடுச்சு, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா, அதனால் எனக்கு வருத்தமாக இருக்கிறேன் நான், அதனால தான் இந்த கூட்டத்துக்கு வான்னு சொல்லி யாரோ கூப்பிட்டாங்க, நான் வந்தேன் அப்படின்றான். அப்போ இவர் சொன்னார், முதலே சொல்லி தொலைக்கக்கூடாதா, இவ்வளோ நேரம் ஊர் கதையெல்லாம் பேசி பைபிளில் இது இருக்குதா, ஏசு இப்படி பண்ணாரா, இது உண்மையா, இது எப்படி, இதெல்லாம் போட்டு சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிறிய, நேரம் சொல்ல வேண்டியதான, மனைவி போயிடுச்சுங்க, ஏன் போச்சுன்னு சொன்னால் இவர் சொல்லுவார் ரெடியா. இவர் சொன்னாராம், மனைவி ஏன் போச்சுன்னு நீ புரிஞ்சுக்கணும்ப்பா, அதுக்கு தான் ஆண்டவர் ஒன்று கொண்டாந்துருக்கிறாரு, நாம் எல்லாம் பாவிகள், எல்லாருக்குள்ளேயும் சுயநலம் இருக்குது, உனக்குள்ளேயும் சுயநலம் இருக்கும், மனைவிக்குள்ளேயும் சுயநலம் இருக்குது, எல்லாரும் தனக்காகவே வாழுகிறார்கள். அதனால தான் குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி சிறப்பாக இருக்க மாட்டேங்குது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை,
ஏன்னா நம்முடைய பாவம் நம்ம ஆட்கொண்டிருக்குது இல்லையா? அதனால தான் இயேசு தேவை. இயேசு வந்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து, இந்த சுயநலம் நம்ம கெட்டு சீரழிக்குதே, இதனுடைய பிடியிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறாரு. அதுக்கு தான் இயேசு தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் நடத்தினாராம். ஆனால் பாருங்கள், திசை திருப்புறாரு அவர். விஷயத்தை பேச வேணாம நேரம் வந்து அதுக்கு பதிலாக ஏதேதோ கதையை இது வந்து ஜனங்க மத்தியில் ரொம்ப சர்வசாதாரணம். பிரச்சனை உள்ள மக்கள் அதை பேசுறதுக்கு பதிலாக ஏதேதோ பேசிகிட்டு இருப்பாங்க. பைபிள் பற்றி 1000 கேள்வி கேட்பாங்க, இயேசுவை பற்றி 1000 கேள்வி கேட்பாங்க, தங்களுடைய சந்தேகங்கள்லாம் கொண்டாடுவாங்க. சப்ஜெக்ட் மேட்டருக்கு வரமாட்டாங்க. இந்த பெண் அப்படி தான், சப்ஜெக்ட் வர மாட்டேங்கிறா. இவளுடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்குனே வந்திருக்காரு இயேசு. அவர்கிட்ட அதை பற்றி பேசாமல் எதையோ பற்றி பேசுகிறா. என்ன பேசுகிறா பாருங்கள். அதாவது, நீ சரியாக தான் சொன்ன, உனக்கு புருஷன் இல்லை, 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவன் புருஷன் இல்லை, சரியாக தான் சொன்னேன்னு சொன்ன உடனே 19ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு எது ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி பிரச்சனையை சொல்லியிருக்கலாம். அதுக்கு பதிலாக, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். ஒரு தியலாஜிக்கல் சர்ச்சையை கொண்டாடுறாங்க, இறையியல் சர்ச்சை. அவங்க மத்தியில் அன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சை இருந்தது. இந்த மலையா அந்த மலையா, கெரிசம் என்கிற அந்த மலையா, கெரிசம் மலையா, நார்தன் கிங்டமில் இருக்கிற அந்த மலையா, அல்லது யூதேயாவில் எருசலேமில் இருக்கிற இந்த மலையா, எந்த மலையில் ஆராதிப்பது சரி? யூதர்கள் சொல்கிறாங்க எருசலேமில் ஆராதிக்கிறது, அதுதான் அந்த மலை தான், அதுதான் கர்த்தர் தெரிந்து கொண்ட இது டெம்பிள் மவுண்ட், அங்கே தான் ஆராதிக்கணும். இவங்க ஆட்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அங்கே போகாத, இங்கே நமக்குன்னு கர்த்தர் வச்சு, இங்கே தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொடுத்தானாக்கும், பலியிட வந்தானாக்கும், இங்கே தான் 10 கற்பனை, இப்படியே கதை கட்டிட்டு அவங்க இந்த மலை தான்றாங்க. இந்த சர்ச்சையை அவர்கிட்ட கிளப்புறாங்க. இந்த ஒரு அவர்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த சர்ச்சையை கிளப்புறார். அப்போ இயேசு சொல்கிறாரு பாருங்கள், இப்போ 21ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழும் காலம் வரும். எல்லா இடத்துலையும் தொழுது கொள்கிற மாதிரி காலம் வரும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்புறம் சொல்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். உடனே அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா மறுபடியும் சப்ஜெக்டை மாத்துறார். மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன், அவர் வரும்போது எல்லாத்தையும் நமக்கு அறிவிப்பார். சரி நிறுத்துங்க, அவர் வந்தால் சொல்லுவார் எங்களுக்கு அப்படிங்கிறார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்கிறார். நீ வருவார்னு சொல்கிற மேசியா, நான் தான் வந்திருக்கேம்மா, அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பண்ணுறார். நல்லா கவனிங்க, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் அவள்கிட்ட தேவன் ஆவியாக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்ல வர்றாரு அவள்கிட்ட என்ன சொல்லுவா? அந்த பெண்ணு வாழ்க்கை உடஞ்சி போயிருக்குது, அலங்கோலமாக இருக்குது வாழ்க்கை. ஆனால் அவள் மேலே ஒரு அன்பு வச்சு அவர் பேசுகிறாரு, அவள் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு பேசுகிறாரு. ஆனால் அவள்கிட்ட நான் தியாலஜி பேசிகிட்டு இருக்கிறார், அவர் ஏதோ பெரிய உபதேசத்தை பேசிகிட்டு இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு. அது என்ன சாதாரண மக்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு சப்ஜெக்டா? ஏன் அவள்கிட்ட போய் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும்னு அவள்கிட்ட போய் ஏன் சொல்லிட்டு இருக்கிறாரு? அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார்? தேவனை குறித்து அவளுக்கு என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார்? அதை கவனிப்போம். ஒன்று, முதல்ல கடவுள் உனக்கு தெரியல, உனக்கு கடவுளை சரியா தெரிந்து கொள்ள. உனக்கு மதம் இருக்குது, மார்க்கம் இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, யாக்கோபு அது இதுன்னு சொல்கிறீங்க, யாக்கோபு தன்னுடைய குமாரன் யோசேப்புக்கு கொடுத்த ஊர் அதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் உனக்கு கடவுளை பற்றி தெரியலையே. ஒரு பாரம்பரியத்தில் இருக்கிற நீ, அந்த பாரம்பரியத்தில் வர்ற, ஆனால் கடவுளை உனக்கு தெரியல. ஏன்னா உன் வாழ்க்கையை அதை காமிக்குது. கடவுள் உனக்கு தெரியலங்கிறத காட்டுகிறது. கடவுள் யார்? அவர் தேவன் ஆவியாய் இருக்கிறாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சரீரத்தில் இல்லை. ஏன் சரீரத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு? ஏன்னா இவ இந்த மலையா அந்த மலையான்னு பேசிகிட்டு இருக்கிறாருமா. கடவுள் ஆவியாக இருக்கிறார். எங்கும் எவர் வேணா கடவுளை ஆராதிக்கலாம். நீ இந்த மலையா அந்த மலையான்னு பேசிகிட்டு இருக்கிற.
நான் சொல்கிறேன், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருக்கு சரீரம் இல்லை. அப்போ சிலர் சொல்கிறாங்க, அப்போ வேத வசனத்தில் பலத்த கையோடும் ஓங்கிய புயத்தோடும் அப்படின்லாம் வருது ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதுன்றான். அப்போ பாருங்கயா, கை இருக்குது ஆண்டவருக்கு, புயம் இருக்கிறது, அது பலத்த கையாக இருக்குது, ஓங்கிய தூக்குன கையாக இருக்குது. அதுவும் அப்போ ஆண்டவர் கையை வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, தூக்கவும் செய்கிறாரு ஏதாவது செய்கிறதுக்கு. அப்போ ஆண்டவருக்கு சரீரம் இருக்கிற மாதிரி இல்லை சொல்லியிருக்கு. நீங்கள் சரீரம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஆவியாக இருக்கிறவருக்கு எப்படி கை இருக்கும் அப்படின்றாங்க. ஆவியாக இருக்கிறதுக்கு எப்படி கண் இருக்கும்? அவனுடைய கருவை கண்டது அவனுடைய கண்கள்னு சொல்கிறாங்க, எப்படி கண் இருக்குன்றாங்க. சில நேரத்தில் பாருங்கள், வேத வசனத்தில் இதுக்கு பேர் இதுக்கு ஒரு பேர் ஆந்த்ரோபோமார்பிசம்னு பேர். அது என்னென்னா, மழலை மொழியில் ஒரு குழந்தைக்கு நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாஷையில் குழந்தைகிட்ட அது அப்படி பேசினா தான் விளங்கும் இல்லையா. குழந்தைகிட்ட போய் நீ ஆகாரம் உண்டாயா அப்படின்னு யாரும் சொல்லுமா? கிடையாது. சோச்சி சாப்பிட்டியாம்மா? அது என்ன சோச்சி? கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம அப்படி பேசுறது இல்லை. அந்த பிள்ளைக்கு சோச்சின்னா தானே விளங்குது இல்லையா. இப்படி பல வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் கொண்டாட விரும்பலை நான். சின்ன பிள்ளைக்குன்னு சில வார்த்தைகள் வச்சுருக்கிறோம். நல்ல வார்த்தைக்கு பதிலாக ஆக்சுவல் ப்ராப்பர் வார்த்தைகளுக்கு பதிலாக இதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா அந்த பிள்ளை லெவலுக்கு நம்ம இறங்கி வர்றோம். மழலை மொழியில் பேசி நம்முடைய கருத்துக்களை அந்த பிள்ளைக்கு சொல்கிறதுக்கு உதவுறதுக்காக அப்படி பேசுகிறோம் இல்லையா. அப்படி சில நேரத்தில் இந்த ஆந்த்ரோபோமார்பிசம்னா ஒரு மனிதனை போல அவர் தன்னை சித்தரித்து கொள்ளுகிறார். அப்போ தானே மனுஷனுக்கு வழங்கும். என்ன சொல்ல விரும்புகிறாரு? பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு? நான் வல்லமை உள்ள தேவன். ஓங்கிய புயம்னா என்ன? என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனுங்கிறத சொல்கிறதுக்கு ஐ எம் காட் ஆம்னிபோட்டன்ட்னு சொன்னானே இவனுக்கு ஒன்றும் வழங்காது. அவ்வளோ பெரிய ஆவிக்குரியவன் இல்லை. அதனால் பலத்த கையோடு ஓங்கிய புயத்துன்னா நல்லா விளங்கும் இல்லையா. உடைய கண்கள் என்னை கண்டதுன்னு சொல்கிறான் இவன். ஆண்டவருக்கு ஏதோ கண் இருக்கிற மாதிரி பேசுகிறான். எதை கண்டது? கருவை. நான் கருவில் இருக்கும்போது என்னுடைய கருவை கண்டது. அந்த காலத்தில் ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், கருவை யாரும் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் சொல்கிறான், நான் தாயின் வயிற்றில் இருக்கும்போது, கருவாக இருக்கும்போது முழுவதும் என்னுடைய சரீரம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே உம்முடைய கண்கள் என்னை கண்டது அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே, யுவர் ஆம்னிசியன்ட், நீர் சர்வத்தையும் அறிந்தவர். நீர் அறியாதது ஒன்றும் இல்லை. என் செயல்களை மட்டும் அறிஞ்சவர் இல்லை, என் உள்ளத்தை அறிஞ்சிருக்கிறீர், எண்ணத்தை அறிஞ்சிருக்கிறீர், சிந்தனையை அறிஞ்சிருக்கிறீர், யோசனையை அறிஞ்சிருக்கிறீர், என்னுடைய உத்தேசத்தை அறிஞ்சிருக்கிறீர், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீர். நீ பார்க்கிறவர். சாதாரணமாக மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்கல, மனுஷன் பார்க்க முடியாததெல்லாம் பார்க்குறவர், உள்ளத்தெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய தேவன். நீ சர்வ ஞானின்னு சொல்கிறதா தான். சர்வ ஞானின்னா அவனுக்கு விளங்காது, அதுக்கு தியாலஜி படிச்சுட்டு வந்திருக்கணும். விளங்காத இருக்கிறதுனால அவனுக்கு சொல்கிறாரு, இப்படி பேசுகிறாரு. அவனுக்கு இந்த மாதிரி சத்தியம் விளக்கப்படுகிறது இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் வேத வசனத்தில் தேவனை கண்மலைன்னு சொல்லுது, கோட்டைன்னு சொல்லு. சங்கீதக்காரன் இருந்தாலும் சொல்கிறான், அவர் கண்மலை, என் கோட்டை அப்படின்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏதோ பாறைன்னு அர்த்தமா? கடவுள் ஏதோ பாறையாக இருக்காருன்னு கிடையாது. ஒரு கண்மலை எப்படி காற்று வீசினாலும் மழை பெஞ்சாலும் என்ன ஆட்டம் கொடுத்து எத்தனை வீடு இடிஞ்சாலும் இந்த கண்மலை அப்படியே அந்த பாறாங்களை அப்படியே இருக்கும், அது அப்படியே நிற்கும், எதுக்கும் அது அசையவே அசைய. கர்த்தர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். கோட்டைன்னா எதை சொல்கிறான் அவன்? ராஜா குடி இருக்கிற அந்த அரண்மனையில் சுற்றி இருக்கிற செவர் மாதிரி கோட்டை இல்லை. இல்லை, அவன் கடவுளை எப்படி சித்தரிக்கிறானா, நம்மை பாதுகாக்கிறவர் அவர். நமக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு நம்மை சுற்றி அவர் கோட்டையை போல இருக்கிறாருங்கிறத சொல்கிறான ஒழிய அவன் அவரை ஒரு கோட்டை செவருன்னு சொல்லலை, ஒரு பாறாங்கல் மாதிரி கல் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லலை. இவைகள்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய. ஏன்னா கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். ரெண்டாவது, அவர் ஆவியாக இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஆவியாக இல்லைன்னா அவருடைய மற்ற பண்புகள், அவருடைய மற்ற குணாதிசயங்கள் அவருக்கு இருக்க முடியாது. கடவுளாக இருந்தால் எப்படி இருக்கணும்? சர்வ வல்லவராக இருக்கணும், சர்வ ஞானியாக இருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சவராக இருக்கணும், சர்வ வியாபியாக இருக்கணும். அப்படி இருக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன், சரீரத்தில் இருக்கிறேன்னா நான் இங்கே சர்ச்சில் இருக்கிறேங்க, என் வீட்டை பூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது.
நான் இங்கேயும் அங்கேயும் இருக்க முடியாது, ரெண்டு இடத்துலையும் ஒரே நேரம் இருக்க முடியாது. நான் சர்வ வியாபி கிடையாது. நான் சரீரத்தில் இருக்கிறதுனால ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அவர் சர்வ வியாபி. அவர் இங்கேயும் இருக்கிறாரு, என் வீட்டில் என்ன நடக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்கள் வீடு ஒன்று தெரியும், அங்கேயும் இருக்கிறாரு. உங்கள் ஒருத்தர் வீட்லேயும் இருக்கிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தரோடையும் இருக்கிறாரு. அதுதான் சர்வ வியாபி இல்லையா? அப்படி இருக்கணும்னா அவர் ஆவியாக இருந்தாலோடையே இருக்க முடியாது. அப்படி சரீரத்தில் இருந்தார்னா எல்லாரோடையும் இருக்க முடியாது, ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதுதான் அதனுடைய பொருள். அதாவது அவருடைய மற்ற குணாதிசயங்கள்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் வேறு ஆவியாக இருந்தால் தான் அது உண்மையாக இருக்க முடியும். அதே மாதிரி ஆம்னிசியன்ஸ்னால் சர்வ ஞானி. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர்னு சொல்லுது. அவர் நேரத்தாலும் இடத்தாலும் கட்டுப்படுத்தப்படுகிறவர்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறவர்னு சொன்னால் ஒரு டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் உட்பட்டவர் அவர்னு சொன்னால் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்க முடியாது. நான் இங்கே இருக்கிறேன், என் வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர். ஏனென்று சொன்னால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். சர்வ வியாபியாக இருக்க வேணும் என்று சொன்னால் அவர் ஆவியாக இருக்க வேணும். சரீரத்தில் இருந்தாலும் அதை செய்ய முடியாது. அதே மாதிரி அவர் காணக்கூடாத தேவன், யாரும் காணக்கூடாத தேவன், கண்டிராத தேவன் அப்படின்னு சொல்லுது. இஸ் இன்விசிபிள் காட். அப்போ அவர் இன்விசிபிள்னா அந்த இன்விசிபிளாக இருக்கிறதுனால தான், அவர் சரீரத்தில் இல்லாமல் இந்த மாதிரி காணப்படாத தேவனாக இருக்கிறதுனால தான் அவர் எல்லாத்தையும் ஆள முடிகிறது. இப்போது காணப்படுற ஆளாக இருந்தால் அவன் அங்கங்கே ஆள் வைக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆள்றதுனா லேசான காரியம் இல்லை. காணப்படாத தேவனாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆளுகிறார். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள முடிகிறது. 1 தீமோத்தேயு 1:17 இப்படி சொல்லுது பாருங்கள். அவரை பற்றி தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லுது. ஒரு அற்புதமான ஒரு வசனம். 1:17 1 தீமோத்தேயு. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக ஆமேன். எப்படி சொல்லிப்பார்? நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜன் அவர். அதரிசனம்னா யாரும் காணக்கூடாத கண்டிராத ஒரு ராஜா இவர். அப்படிப்பட்டவர். 1 தீமோத்தேயு 6:16 இன்னொரு அற்புதமான வசனம். அது எப்படி சொல்லுது பாருங்க. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் அவர் இருக்கிறார். யாரும் கண்டதில்லை, காணவும் முடியாது. சிலர் சொல்கிறாங்க கண்டா நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏன் கடவுளை விசுவாசிக்கிறேன்னா காட்டு கடவுளை எனக்கு. தோமா சொன்னார் இல்லையா, நம்ம ஊருக்கு வந்தார் தோமா. அவருடைய சீஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரை மாதிரி கொஞ்சம் சந்தேகப்பட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நாள் சரியாயிடுறாங்க. அவர் சரியான மாதிரியே. அவங்க என்ன சொல்கிறாங்க? கடவுளை காட்டு பார்க்கலாம். காட்ட முடியுமா உன்னால்? நான் தொட்டு பார்க்கணும். அவன் சொன்னான், நான் பார்த்தா மட்டும் பார்த்தாது, தொட்டு பார்க்கணும். அப்படி காயத்தில் என் விரலை போடணும் அப்படின்றான். எப்படி பாருங்க, கர்த்தர் கருணையாக அவனுக்கு காமிச்சார் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி காட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஆளுகள் நான் சொல்கிறது காட்ட முடியாதுப்பா. என்ன தேவன் ஆவியாக இருக்கிறார். நீ அவரை பார்க்கவே முடியாது, அவரை காட்ட முடியாது, நீ அவரை தொட்டு பார்க்க முடியாது. அவர் ஆவியாய் இருக்கிறார். அப்போ அவர் ரியலாக இருக்கிறாரா? உங்களுடைய தாயின் அன்பை எத்தனை பேர் தொட்டு பார்த்துருக்கிறீங்க? பார்த்துருக்கிறீங்களா? தொட்டு பார்த்துருக்கீங்களா தாயின் அன்பை? தாயின் அன்பு ரியல்ன்றது தெரியும். எங்கள் அம்மா என்னை நேசித்தாங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்பை நான் தொட்டு பார்த்ததில்லை. தொட்டு பார்க்குற விவகாரம் கிடையாது அன்புங்கிறது இல்லையா? அப்போ தேவன் எவரும் கண்டிராதவர், காணப்படாதவராக இருக்கிறார். 3வது, அவர் எவரும் கண்டிராதவர், காணப்படாதவருங்கிறதுனால அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. யூ cannot say that he is non-existent. அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசமில் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி போதனை எழுதி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது சின்ன பிள்ளைகளுக்கும் தனியாக எழுதியிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு சுலபமாக அதை எழுதியிருக்காங்க. அதே அதில் இந்த 4வது கேள்வியை எப்படி தெரியுமா கேட்குறாங்க? அந்த 4வது கேள்வியில் தேவன் யார் அப்படின்றதுக்கு, தேவன் காணப்படாதவர்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லி தர்றாங்கன்னா, கேன் யூ see God? அதான் கேள்வி. தேவனை நீ பார்க்க முடியுமா? பதில் என்னென்னா, நோ, ஐ cannot see God.
பட் ஹீ ஆல்வேஸ் சீஸ் மீ. நான் தேவனை காண முடியாது, ஆனால் அவர் எப்போதும் என்னை பார்க்கிறார். என்ன அழகாக சொல்லித்தர்றாங்க பாருங்கள். தேவனை நீ பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். ஆனால் ஆவியாக இருக்கிறதுனால அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ காணப்படாதவர்ன்றதுனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாலாவது, அவர் காணப்படாதவராக இருக்கிறதுனால, ஆவியாக இருக்கிறதுனால அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது. அவர் ஆவியாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். எவ்வளோ பெரியவர்! இந்த இயற்கை கண்களால், இந்த சரீர பிரகாரமான கண்கள், இதை வச்சு நான் அவரை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு விஷுவலி ஸ்க்ரூட்டினைஸ் ஹிம். இந்த கண்ணால் ஆராய்ச்சி நடத்தி அவரை கண்டுகொள்ள முடியாது நான். ஏன்னா இந்த கண் இவ்வளோ தூரம் தான் பார்க்க, இங்கேயே அவ்வளோ தூரம் பார்க்க முடியலையே. இதுக்கே கொஞ்சம் வயசாச்சுன்னா கண்ணாடி தேவைப்படுது. இதுக்கு இந்த கண் அவ்வளோ பெரிய கண் இல்லை. கடவுளை பார்த்து அவரை ஆராயக்கூடிய, அவரை அறிந்து கொள்ளக்கூடிய கண் இல்லை. அப்போ அவர் பெரியவர். நம்முடைய கண்ணு பார்க்குற தூரத்தை காட்டிலும் பெரியவர், கடலை காட்டிலும் பெரியவர். 100 தடவை வாழ்ந்து, ஒரு தடவை 100 வருஷம் வாழ்ந்து அவர் ஆராய்ச்சி பார்த்தாலும் இந்த சரீர பிரகாரமான கண்களை வச்சு அவர் ஆராய்ச்சி தெரிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் கிறிஸ்தவ உபதேசத்தில் ஒரு உபதேசம் ரொம்ப முக்கியமாக போதிக்கிறாங்க, த இன்காம்ப்ரிஹென்சிபிலிட்டி ஆஃப் காட். தேவனை முழுமையாக யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ளலாம், ஓரளவுக்கு அறிந்து கொள்ளலாம். நாம் அறிந்து கொள்வது ஒரு சில சொட்டுகள் மாதிரி தான் அந்த கடலில். அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது, ஏன்னா அவர் பெரிய கடலுக்கும் பெரியவர். பாருங்கள், இந்த அண்ட சராசரங்களை, இந்த கேலக்சிஸை, சந்திரன், சூரியன், இந்த மண்டலங்களை எல்லாம் உண்டாக்குறவர், பூமியை உண்டாக்குறவர், பூமியில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்குறவர். அவர் உண்டாக்குனவர்னா உண்டாக்குன எல்லாத்து காட்டிலும் பெரியவராக இருக்க வேணும். அவர் இதையெல்லாம் உள்ளடக்கியவராக இருக்கிறார் அவர். அப்போ அவரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரை முழுமையாக நான் அறிந்து கொள்ள முடியாது. அவரை குறித்து சில காரியங்களை நான் அறிந்து கொள்ளலாம். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த காரியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர் ஆவியாக இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது. கடைசியாக 5வது ஒரு கேள்வியை இது எழுப்புகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார் போது இப்போ ஜனங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம், பிதாவானவர் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆவியாக இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து ஆவியாவாக இருக்கிறாரு. குமாரனாகிய கிறிஸ்து சரீரத்தில் எல்லாம் வந்தார். கடவுளுக்கு சரீரம் இல்லைன்றீங்களே, அவர் ஆவியாக இருக்கிறாருன்றீங்களே, குமாரன் சரீரத்தை உடையவராக இருக்கிறாரே அப்படின்றாங்க. அதுக்கு பதில் என்னென்னா, இந்த குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு 2 தன்மைகள் உண்டு. ஒன்று டிவைன் நேச்சர், தெய்வீகத்தன்மை, இன்னொன்று மனுஷீகத்தன்மை. இந்த மனுஷீகத்தன்மையில் சரீரம் இருக்குது அவருக்கு. மனுஷனாய் வந்த இயேசு சரீரத்தில் வந்தார், ஆனால் அவர் ஆவியாக இருக்கிற தேவன். அப்போ ஆவிக்குரிய தன்மையில் அவர் ஆவியாக இருக்கிறார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவை பற்றி சொல்கிறார், கர்த்தரே ஆவியானவர். இயேசுவை சொல்கிறார், அவர் ஆவியானவர். 1 கொரிந்தியர் 15:45 அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஆதாமையும், முதல் ஆதாமையும், இப்போ 2வது ஆதாம் என்று அழைக்கப்படுகிற இயேசுவையும் கம்பேர் பண்ணுறார். அந்த முதல் ஆதாம் சொதப்பி எல்லாத்தையும் கெடுத்து போட்டதுனால இவர் 2வது இன்னொரு ஆதாம் மாதிரி வர்றார், எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு, நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு. அதனால் இவரை 2ஆம் ஆதாம் என்று அழைக்கிறாங்க. அந்த முதல் ஆதாமை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குது? முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். அவனுக்கு ஜீவன் இருந்தது. ஆமாம், ஜீவன் கொடுக்கப்பட்டது. சரீரத்தை மண்ணினால் உண்டாக்கி அதுக்குள்ளே ஊதுகிறார், ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆகவே முதல் ஆதாம், முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவாக இருக்கிறான், ஜீவனை பெற்றவனாக இருக்கிறான். பிந்தின ஆதாம் இயேசு, அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஜீவனை கொடுத்தவர். அவர் கொடுத்தவருக்கும் வாங்கிட்டு வாழ்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றதில் இதெல்லாம் அடங்கி இருக்குது. என்னெல்லாம் அடங்கி இருக்குது? அவர் சரீரம் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஆவியாக இல்லைன்னா மற்ற அவருடைய குணாதிசயங்கள்லாம் உண்மையாக இருக்க முடியாது. சர்வ ஞானி, சர்வ வியாபி, இதெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது. 3வது, அவர் ஆவியாக இருக்கிறாருங்கிறதுனால அவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆவியாக இருந்தாலும் அவர் இருக்கிறவராக இருக்கிறாரு. 4வது, ஆவியாக இருக்கிறார்ன்றது அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நமக்கு காட்டுது. 5வது,
இயேசு சரீரத்தில் வந்தாலும் அவரும் ஆவியாக இருக்கிறவர். ஆவியாக இருக்கிற தேவன் சரீரத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு சரீரத்தால் தன்னை போர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறவர், தேவனாக இருந்தவர், இப்போ மாம்ச ரூபத்தில் வந்திருக்கிறார். தெய்வீகம் என்று வரும்போது அவர் ஆவியானவர், மனுஷனாக இருக்கிற அவருக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ மூணாவது காரியத்துக்கு வருது, ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் அப்படி பொருந்தும். இதெல்லாம் பெரிய இது மாதிரி இருக்குது, பெரிய உபதேசம் மாதிரி இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு இது தான் சாதாரண மனுஷர்கள். ஆனால் அந்த சாதாரண பெண்ணுக்கிட்ட தான் அவர் சொல்கிறாரு, உடஞ்சி போய் வந்திருக்கிற பாழாய் போய் வந்த ஒரு பெண்ணுக்கிட்ட தான் அவளுக்கு நல்வழி காட்டுறதுக்கு சொல்லும்போது இப்படி ஒரு பிரசங்கம் தேவையா, இப்படி ஒரு சத்தியம் தேவையா அப்படின்றாங்க. அதுதானே சொல்கிறாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றது தான் சொல்கிறாரு. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றது நம்மை போல சாதாரண மனுஷர்களுக்கு இன்றைக்கு எப்படி அது அர்த்தமாகிறது என்பதை பார்ப்போம். எப்படி அர்த்தமாகுதுன்னா, நாமும் அந்த பெண்ணை போல தான் பாருங்கள், பல பாரம்பரியங்கள்லேருந்து வர்றோம், பல சடங்காச்சார பின்னணியிலிருந்தோம், ஏதோ ஒரு மார்க்கத்திலிருந்து ஒரு பின்னணியிலிருந்து வர்றோம். நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றோம் பாருங்கள், அதில் அப்படியே இதாக இருக்கிறோம். ஆராதனைன்னு சொன்னால் நமக்கு பல அபிப்பிராயங்கள் அதை பற்றி வச்சுருக்கிறோம். ஆமாம், நாங்கள் கூட ஆராதிக்கிறோம், நாங்கள் கூட தொழுது கொள்கிறோம், நாங்கள் கூட கடவுளை வணங்குறோம், எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்வாங்க ஜனங்க. ஆனால் தேவன் ஆவியாக இருக்கிறாருங்கிறது நம்முடைய கடவுள் நம்பிக்கை சரியான நம்பிக்கையாங்கிறது நம்ம பார்க்க நமக்கு உதவுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறதுனால உண்மையாக தேவனை, அப்படி ஆவியாக இருக்கிற தேவனை தொழுது கொள்கிறவர்களும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறதுங்கிறது நம்முடைய தொழுகையே மாற்றுகிறது. தொழுகையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். தேவன் ஆவியாக இருக்கிறார் நம்புகிறவங்களுக்கு தொழுகையில் பெரிய வித்தியாசம் இருக்கும். 22ஆம் வசனத்தை பாருங்கள், அவர் சொல்கிறார் அந்த பெண்ணிடத்தில் எதுன்றார், வெறும் முதல் 5 புஸ்தகத்தை மட்டும்தான் விசுவாசிக்கிறீங்க, அதில் முழு விவரம் உங்களுக்கு கிடைக்கல, முழு காரியம் உங்களுக்கு தெரியல, அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தெரியாமல் அறியாமையில் ஆராய்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் வெறும் பாரம்பரியத்தை நம்பி ஆராதிக்கிறீங்க. உங்கள் தாத்தா சொல்லிட்டு போயிட்டார், இந்த மலை தான், இங்கே தான் ஆபிரகாம் மகனை கொடுத்தானாங்க, இங்கே தான் 10 கற்பனை, இதுதான் சரியான மலையாகுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு தொழுகை, இப்படி ஒரு ஆராதனை, ஏன் இப்படி இதை நம்புறீங்க, இதில் போகிறீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறோம். அது எதுக்கு பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுன்னு தெரியாதுங்க, எங்கள் தாத்தா பண்ணாருன்னு நாங்களும் பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் தப்பான பாரம்பரியம். இது அவங்க பண்ணாங்கன்றதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளும் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து இன்னும் 10 தலைமுறைக்கு அது வர்ற மாதிரி நம்ம வச்சுட்டு போகிறோம். பாரம்பரியவாதிகளாக இருக்கிறோம். நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆராதனைங்கிறத பாரம்பரியத்தின் அடிப்படையில் இருக்கிறத ஒழிய அது உண்மையான ஆராதனையாக இல்லை. தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பது உண்மையாக இருந்தால் ஆராதிக்கிறவர்களும் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் தான் அவர் உண்மையாக ஆராதிக்க முடியும். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் வெறும் பாரம்பரியத்தை அடிப்படையாக வச்சு உங்கள் ஆராதனை இருக்குது அப்படின்றார். நீங்கள் நிறைய பேருடைய ஆராதனை வெறும் பாரம்பரிய அடிப்படையில் இருக்குது. எந்த காரணக்காரியும் தெரியல, கோயிலுக்கு போயிடணும். அதான் நான் சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு கல்யாணத்தில் போய் விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாருங்கள், பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு வயசான அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன யாருன்னு தெரியுது அந்த அம்மாவுக்கு. தெரிஞ்சு சொல்கிறாங்க, எனக்கு பிள்ளைங்க நிறையா இருக்கிறாங்க, எல்லாம் உலகத்தில் பல ஊர்களில் இருக்கிறாங்க, நான் தனியாக இங்கே இருக்கிறேங்க. ஆனாலும் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா வந்து விழுந்துருவேன். நான் எங்கே இருந்தாலும் ஒரு டாக்ஸியை புக் பண்ணிக்கிட்டு, வயசான அம்மா பாருங்கள், நான் வந்து விழுந்துருவேன். நல்லா ஆள் ரொம்ப மாடர்னாக இருக்கிறாங்க, அவங்க வந்து விழுந்துருவேனாக்கம். நான் அவ்வளோ ஒரு ரிலீஜியஸ் பர்சன். நான் இதில் என்னன்னா, பாஸ்டர் நல்ல காலம் உங்களை பார்த்தேன். நான் இந்த என் கடைசி பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொல்கிறான், இப்போ அவன் போய் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் ஏதோ புதுசாக ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் சொல்கிறான், எனக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்ன் அகெயின் கேர்ளாக இருக்கணும் அப்படின்றான். ஒரு நல்ல கிறிஸ்தவ பொண்ணு பார்த்து வைக்க தெரியும் எனக்கு. இந்த பார்ன் அகெயின்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குதியா. அவங்க கோயிலில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு. இந்த பார்ன் அகெயின்னா எனக்கு என்ன விளங்க மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லுவீங்களா எனக்கு. பார்ன் அகெயின்னு கேட்குறானே, கிறிஸ்தவ பொண்ணுங்க நிறைய தெரியும், பார்ன் அகெயின்னா என்ன அது. இத்தனைக்கும் ப்ராட்டஸ்டன்ட் கோயிலுக்கு போகிறாங்க. கடைசியில் நான் பிரியாணி சாப்பிட்றத விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு, ஏன்னா இன்றைக்கோ நாளைக்கு ஒன்று இருக்கிறாங்க இந்த அம்மா, இந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோன்னு தீவிரமாக அந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்தை விளக்கி நான் சொன்னேன். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு பாரம்பரியம் வந்து விழுந்துருவேன்றாங்க, அது ஒரு பாரம்பரியம். ஏன் வந்து விழுந்துடுறாங்க, தாத்தா காலத்துலேருந்து வந்து விழுந்துட்டாங்க.
தாத்தா காலத்துலேருந்து காதை பிடிச்சி கோயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க, நல்லா வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் அறிஞ்சு கொள்ள, ஆண்டவர் யாருன்னு தெரியல. ஆண்டவரை எப்படி அவர் ஆராதிக்கணுங்கிறதே தெரியல. உண்மையோடு ஆராதிக்கணும் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. போகணும், உட்காந்துருக்கணும், டைமை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சீக்கிரம் முடிப்பாரா என்ன? இப்போல்லாம் வர வர ரொம்ப இழுத்துறாரு, எல்லாம் வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா உண்மையாக ஆராதிக்கிறதுனா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கடைசியில் அந்த அம்மாவுக்கு சொன்னேன் நான், மறுபடியும் பிறக்கிறதுனா என்னங்கிறத பற்றி சொன்னேன். அப்போ பாரம்பரியவாதிகள் நிறையா இருக்கிறாங்க இன்றைக்கி. அவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்கிறாருப்பா, நீ உன் ஆராதனை உண்மையான ஆராதனையா, நீ எதையோ சும்மா கண்மூடித்தனமாக உங்கள் தாத்தா பண்ணாருன்னு சொல்லி நீ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறியா, அல்லது உண்மையாக தேவனை தொழுது கொள்ளுகிறியா, தேவனை அறிஞ்சிருக்கிறியா, அப்படி தொழுது கொள்ளுகிறியா? உண்மையாக தொழுது கொள்ளுன்னா என்னென்னு பின்னால் சொல்கிறேன் நான். ரெண்டாவது இன்னொரு விதமான ஆராதனை பற்றி பேசுகிறார் 22ஆம் வசனத்திலே பிற்பகுதியை பாருங்கள். முதல்ல நீங்கள் அறியாத தொழுது கொள்ளுகிறீங்கன்னு அவங்களுடைய இக்னோரண்ட் வர்ஷிப்பை பற்றி சொல்லிட்டாரு. இப்போ சொல்கிறார் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளும், நாங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வர்ஷிப் பண்ணுறோன்றார், நாங்கள் சில காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறோன்றார். அது உண்மை. ஏன்னா இவங்க முழு பழைய ஏற்பாட்டையும் நம்பினார்கள், அறகுறையாக நம்மளை முழு பழைய ஏற்பாட்டை நம்புகிறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பலிகள் முறைமைகள் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா யாத்ராமத்தில், அதனுடைய முழு விளக்கம் அவைகள்லாம் யாரை குறிக்கிறது, எதுக்கு இதெல்லாம் அனுசரிக்கிறாங்க, எதுக்கு இந்த பண்டிகைகள்லாம், எதுக்கு இந்த பலிகள்லாம், எதுக்கு பஸ்கா அனுசரிக்கிறது, இதெல்லாம் எது என்ன காரணங்கிறது விளக்கி விளக்கி போதிக்கிறது பிற்காலத்தில் தீர்க்கதரிசிகள். அதனால் இவங்க சடங்காச்சாரத்தை பண்ணி ஆராதிக்கிறவங்க. எருசலேமுக்கு போகிறாங்க, பலிகளை செலுத்துகிறாங்க, பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. பஸ்கானா பெரிய 2 மில்லியன் பேர் கொண்டு வாங்கலாம் பாருங்கள். 2 லட்சம் ஆடுகள் அடிக்கப்படுமா. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடுன்றதை கணக்கு போட்டு வில்லியம் பார்க்லேங்கிற ஒரு பெரிய வேத வல்லுநர் சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்கு ஆடுனா ஒரு வீட்டுக்கு 10 பேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அன்றைக்கி 2 லட்சம் ஆடுகள் அடிச்சிருப்பாங்க. எருசலேம் நகரமே, நகரத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் ஆறு மாதிரி ஓடுமா, ரத்தம் நாருமா. அதுக்கு நடுவில் தான் இயேசு நடந்து போகிறார். யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டின்னு. இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் எந்த ஆட்டுக்குட்டியை காமிக்குது? இயேசுன்னு ஒருத்தர் வரப்போகிறாரு, அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய பாவத்தை போக்க முடியும், அவருடைய ரத்தம் தான் நம்ம பாவத்தை நீக்கி நம்ம விடுவிக்க முடியும்னு சொல்கிறதுக்காக இப்படி பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்தார். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அறுத்து ரத்தத்தை சிந்தி இப்படிலாம் பண்ணுங்கன்னார். அவங்க பாரம்பரியம் மட்டும் இல்லை, அவர்கள் சடங்காச்சாரத்தை பின்பற்றுவர்கள். இந்த 2வது விதமானவர்கள் யூதர்கள் சடங்காச்சாரத்தின்படி ஆராதிக்கிறவர்கள். சடங்காச்சாரத்துக்கு அர்த்தம் அவங்களுக்கு விளங்குது. சடங்காச்சாரம் நல்ல சடங்காச்சாரம். ஏன்னா அவைகள்லாம் இயேசுவை குறித்து போதிக்கிறதுக்காக தேவனே கொடுத்த சடங்காச்சாரம். இப்போ 3வது ஒரு விதமான ஆராதனை பற்றி சொல்கிறார். அது என்ன சொல்கிறாரு? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். 3வது இன்னொரு விதமான ஆராதனை இருக்கின்றார். அந்த 3வது டைப் ஆராதனைக்கு வந்துட்டோம் இப்போன்றார். அந்த காலம் வந்துருச்சுன்றார். ஏன் அந்த காலம் வந்துருச்சு? பாரம்பரியத்தில் இருக்கக்கூடாது, இனிமே வெறும் சடங்காச்சாரத்தில் இருக்கக்கூடாது. சடங்காச்சாரம் அர்த்தமுள்ளதாக இருந்தது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த சடங்காச்சாரங்களுக்கெல்லாம் எப்போ முடிவு வருது? இப்போ தேவாலயம் இல்லை, ஆட்டுக்குட்டி அடிக்கிறது இல்லை, இப்போ அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போச்சு. அந்த சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள்லாம் இன்வேலிட் ஆகிடுச்சு, முற்று பெற்று விட்டது. இப்போ அதெல்லாம் செய்கிறதில்லை. ஏன்? அவைகளெல்லாம் யாரை குறித்தது? இயேசுவை குறித்தது. அவருடைய மரணம், அவருடைய ரத்தம் சிந்துதல், அவருடைய மீட்பை குறித்தது. அதை குறித்து போதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அவர் வந்து விட்டார், அதை செய்து முடித்து விட்டார். ஆகவே இது வேற ஒரு காலம். அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு, அந்த காலம் வந்துருச்சுமா, நான் அரைவ் ஆகிட்டேன், வந்துட்டேன், இப்போ அதை செய்ய போகிறேன், நிறைவேற்ற போகிறேன். இனி வருங்காலங்களில் வேறு விதமாக ஆராதிக்கணும். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும்ன்றார். இவர்களை தான் பிதாவானவர் விரும்புகிறார். அதெல்லாம் முடிவு கட்டியாச்சு. அதெல்லாம் அப்போ இது நமக்கு பொருந்துமா? நிறைய பேர் இன்னும் சடங்காச்சாரத்தில் தான் இருக்கிறாங்க. சடங்காச்சாரத்தை கரெக்டாக செய்யணும், சடங்காச்சாரத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, சடங்காச்சாரத்தை நம்பி இருக்கிறவர்களே உண்மையுள்ள ஆராதனைன்னு ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் வெறும் சடங்காச்சாரத்தில் ஸ்டக் ஆகிட்டீங்க. செல்லா காசை எடுத்துக்கிட்டு இதை வச்சு எதாவது பண்ணலாமான்னு பார்க்குறீங்க. 2000 ரூபா நோட்டை ஒழிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ 2000 நோட்டை வச்சு நீங்கள் 1 மைல் தூரம் கூட பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கி போக முடியாது. ஏன்னா அது செல்லாத காசு.
சடங்காச்சாரங்கள் அன்றைக்கு அது உரியதாக இருந்தது, அது நல்லதாக இருந்தது, ஜனங்க பண்ணாங்க. இன்னைக்கு அதில் எந்த வல்லமையும் கிடையாது, அதில் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த சடங்காச்சாரங்கள்லாம் இயேசுவை குறித்தது, நிழலாக இருந்தது. அது நிஜமானவர் வந்துட்டார். இப்போ நிழலுக்கு அவசியம் இல்லை. இருக்கீங்களா? தான் சொல்கிறார். அப்போ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்றதுனா என்ன? ஆவியோடு அதை சொல்கிறார் பாருங்கள். 21ஆம் வசனத்திலே அதை சொல்லிட்டாரு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படிங்கிறாரு. இதை பழைய பாட்டிலே தீர்க்கதரிசிகள்லாம் கூட அறிவிச்சிட்டாங்க பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. 11ஆம் வசனம் பாருங்கள். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். சூரியன் உதிக்கிற திசை துவங்கி அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நான் பூமி முழுவதும் சகல தேசங்களிலும் என் நாமம் மகத்துவமாக இருக்கும். எல்லா ஜனங்கள் மத்தியிலும் என் நாமம் மகத்துவம். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் ஆராதனை நடக்கும் எனக்கு அப்படிங்கிறாரு. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா இடத்துலையும் ஜனங்கள் ஆராதிப்பாங்க. என்ன எல்லாரும் எருசலேமுக்கு கொண்டு வரமாட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஜனங்கள் என்ன ஆராதிப்பாங்க என்றார். அந்த காலத்தில் எருசலேமுக்கு ஒரு விசேஷம் இருந்தது பாருங்கள். அந்த காலத்துலையும் எல்லா இடத்துலையும் ஜபாலயங்கள் இருந்தது. பாபிலோன் சிறையிருப்பு காலத்தில் போய் இஸ்ரவேலர்கள் எங்கும் பரவி உலகத்தின் பல்வேறு பட்டணங்களில் ஜபாலயங்களை அமைத்தார்கள். அங்கே பிரசங்கம் பண்ணப்பட்டது, கூடி வந்தார்கள், ஆராதித்தார்கள், பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க ஜபாலயங்களில். ஆனால் எல்லோரும் வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவாங்க? பயணம் பண்ணி எருசலேமுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பாவ நிவாரணம் அங்கே செய்யப்படுகிறது. இவருடைய பாவத்துக்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த திரைக்கு பின்னால் எவரும் நுழைய முடியாத இடத்துல வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஆசாரியன் நுழைஞ்சு அந்த ரத்தத்தை கிருபாசனத்தின் மேலே தெளிக்கும் போது தான் இவருடைய பாவம் மூடப்படுகிறது. அது நிமித்தமாக தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இதை பார்க்குறதுக்கு ஜனம் லட்சக்கணக்கில் வந்து கூடுவாரலாம் இதை செய்வதற்கு. அப்போ ஜபாலயங்கள்லாம் இருந்தது. அவங்கவுங்க ஊரில் போனாங்க, ஏதோ பாட்டு பாடினாங்க, ஜபம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த எருசலேமில் ஒரு விசேஷம் இருந்தது. ஏன்னா அங்கே தான் தேவன் இருக்கிறாருன்ட்டாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அது உள்ளே இருக்கிறாரு, அந்த திரைக்கு பின்னால் இருக்கிறாருன்றாங்க. ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த போது மேலிருந்து கீழ் வரை அந்த திரை இரண்டாய் கிழிந்தது. ஏன்? அது உள்ள தேவன் இருக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துக்கு அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அந்த திரை கிழிகிறது. அதுக்கு உள்ளே இருந்த தேவன் இப்போ நம்முடைய இருதயமான இந்த ஆலயத்துக்குள் வந்து இதை தன்னுடைய ஆலயமாக ஆக்கி கொண்டார். ஆகவே தான் வேத வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களான்றாரு. எங்கேயோ ஒரு ஆலயத்தை நோக்கி போகிறது இல்லை, எருசலேமை நோக்கி போகிறது இல்லை, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கதை மாறிடுச்சு. இயேசு வந்துட்டார். அந்த மாட்டை சொல்லிட்டு இருக்காருமா, இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த காலம் வந்துருச்சு. அது ஏற்கனவே இப்போ அரைவ் ஆயிடுச்சு. இந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் வந்தோடனே அது அமலுக்கு வந்துடும். அதனால் இன்னும் இந்த பழைய கதையை பேசிகிட்டு இருக்காது, இன்னும் பாரம்பரியத்தில் ஆராய்ச்சிட்டு இருக்காது, இன்னும் சடங்காச்சாரத்தை அவங்க பண்ணுறதும் தப்பு, இவங்க பண்ணுறதும் தப்பு, நார்தன் கிங்டமும் தப்பு, சதர்ன் கிங்டமும் தப்பு. கெரிசிம் மலையில் ஆராதிக்கிறதும் சரி கிடையாது, எருசலேமில் இந்த தேவாலயமும் இல்லாமல் போகும். ஏன்னா அதுக்கு அவசியம் இருக்காது இனிமே. ஏன்னா ஒரு புது விதமான ஆராதனை வந்து விட்டது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஆராதனை வந்து விட்டது. எங்கே வேணால் ஆராதிக்கலாம். ஏன்னா நீங்கள் இருக்க இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒரு ஆலயத்தை தேடி போகிறது இல்லை. இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க? கடவுள் இங்கே இருக்கிறாருன்னு வந்திருக்கிறீங்களா? இங்கே திரையை வச்சுருக்கிறோமா, இதுக்குள்ளே கொஞ்சம் எட்டி பார்த்துங்கன்னு சொல்கிறோமா? கிடையாது. அதனால தான் இந்த ஸ்டேஜிலெல்லாம் பெரிய ஆல்ட்ரு மாதிரி ஒன்று பண்ணி அங்கே எதையோ பண்ணிகிட்டுலாம் இருக்கிறது கிடையாது. சில இடங்களுக்கு போனீங்கன்னா இங்கே திரும்பி இவர் எதாவது பண்ணிட்டு இருப்பார். அங்கே ஜனங்க அவர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லைங்க, இது வெறும் ஸ்டேஜ், எல்இடி இருக்குது. இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு புல்பிட் இருக்குது, இதில் பைபிள் இருக்குது, இது பின்னால் ஒரு மனுஷன் நின்று இந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
காலம் மாறிடுச்சு. கடவுளை போய் கும்பிட்டு போகிறதுக்கு வரல நீங்கள். கடவுள் இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து கும்பிட்டுக்கிறதுக்கு. ஹலோ, கடவுள் இங்கே இருந்தால் தானே கும்பிட்டுக்கிறதுக்கு. கடவுளை கும்பிட்டு போகிறதுக்கு வரல. கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வர்றீங்க? ஆலயம் எதுக்கு? நம்ம ஒன்றா கூடி வந்து ஐக்கியம் கொள்ளுகிறோம், ஒருவரை உற்சாகப்படுத்துகிறோம், தேற்றுகிறோம், பலப்படுத்துகிறோம். ஒரு பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்குது. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு நடத்துகிறாருன்றதை கேட்கும்போது ஆச்சரியமாக ஒருவருக்கு உதவுகிறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறதை கேட்கிறோம். இந்த அற்புதமான மீட்பை குறித்த பிரசங்கங்களை கேட்கிறோம். இதில் ஆழமாக அறிந்து கொள்றதுக்காக நமக்குள் இருக்கும் கிறிஸ்து, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை இன்னும் ஆழமாக அறிஞ்சு விசுவாசத்தில் நடக்கிறதுக்கு இங்கே வருகிறது, உதவுகிறது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, திருச்சபைங்கிறது வித்தியாசம். அவர் என்ன சொல்கிறாரு? சபை கூடி வருதில் அசட்டை பண்ணாதிருங்கள், போகாமல் இருந்துடாதீங்க, போங்கன்றார். எதுக்கு? கடவுள் அங்கே இருக்கிறாருன்றதுக்கு இல்லை, அது கூடி வருதலில் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. ஏன்னா அங்கே வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்கிறீங்க, அது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் அப்படிங்கிறார். உங்களுக்கு அதை உங்களை பில்டப் பண்ணாதுன்றார் இல்லையா? இப்போ ஆவியோடு தொழுது கொள்றதுன்னா என்ன? நம்முடைய உள்ளான மனிதன் இல்லை. இந்த தொழுது கொள்ளுதல்ன்றது வெறும் வெளிப்படையான செயல் இல்லைங்க. தொழுது கொள்றதுன்றது ஏதோ கையாலையும் காலாலையும் செய்கிற காரியம் இல்லை. கையை உயர்த்துறோம், கையை தட்டுறோம், வாயால் பாடுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தொழுது கொள்ளுகிறது எங்கேருந்து வருது? இருதயத்திலேருந்து வருகிறது. அப்போ இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும்? சுத்திகரித்து கழுவப்பட்ட இருதயமாக, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக அது இருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், இயேசுவை இரட்சகராக கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உள்ளத்தில் உண்டாயிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையோடு தொழுது கொள்ள முடியும். அவள் தான் ஆவியோடு ஆவியோடுன்னா அந்த உள்ளான மனிதனிலிருந்து தொழுது கொள்ளும். தொழுகைங்கிறது உள்ளேருந்தும் வரணும், வெளியே செய்கிறதும் செய்கிறோம், வெளியேயும் உள்ளேயும். அதில் உள்ளே செய்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆவிக்குரிய விதத்தில் ஆவிக்குரிய ஆராதனை. அது ஆவிக்குரிய ஆராதனைனா சும்மா அது பண்ண இது பண்ணணும்னு கிடையாது. கையை தட்டுறோம், கையை உயர்த்துறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம், மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். சிலர் சொல்கிறாங்க, ஐயோ லைட்டை போட்டாங்க, புகையை விட்டாங்களாக்கும், இந்த லைட்டை பாரு, அதை பாரு, இதை பாரு, இதெல்லாம் தேவையா? இது உண்மையான ஆராதனையான்றாங்க. நாங்களே சொல்கிறோம் அது ஒன்றும் ஆராதனை கிடையாது. அது கண்ணில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குளுமையாக இருக்கிறதுக்காக. நான் டிவியில் போன காலத்தில் பின்னால் செவுறு வெள்ளை அடிச்சிருக்கோம், அதுக்கு முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணேன். ஒருத்தர் கேட்டார், ஏங்க டிவியில் பிரசங்கம் பண்ணுறீங்க, பின்னால் வெள்ளை செவுறு இருக்குது, முன்னால் நீங்கள் நின்று பிரசங்கம் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. பின்னால் எதையாவது வைங்களேன், ஒரு பூந்தொட்டி பூஞ்செடி ஏதாவது வைங்க, ஒரு செடிகளை கொண்டாந்து வைங்க. கடைசியில் கடை தொட்டியாக தூக்கிட்டு வந்து ரெண்டு பக்கமும் வச்சாங்க பாருங்கள், காட்டுக்குள்ளே நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்புறம் தான் நான் ஐடியா பண்ணேன், இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்து ஒரு நல்ல பேக்ரவுண்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணுறது ஜனங்க கேட்கணுன்னா அது ஒரு டைவர்ஷன் மாதிரி ஆகிடுது. வெள்ளையாக இருந்தால் அல்லது பூந்தொட்டிகளை வச்சா இது டைவர்ட் பண்ணுது ஜனங்க கவனத்தை. இதுனா என்னமோ எங்கேயோ நின்று பேசுகிறாரு, தோட்டத்தில் நின்று பேசுகிறாரா, எங்கள் காட்டுக்குள்ளே நின்று பேசுகிறாரான் இருக்குது. அதனால் ஒரு பெரிய செட்டு அமைக்கிறதுக்காக இந்த சினிமாக்காரங்களை கொண்டு வந்து செட்டு அமைக்க சொன்னேன். அமைச்சு எங்களுடைய பழைய டிவி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்கு முன்னால் நின்று தான் அதை ஜனங்க அதுக்காகவே பார்ப்பாங்க, சூப்பராக இருக்குது செட்டு அப்படின்னு. அப்புறம் அதுக்கு நடுவில் நின்று பிரசங்கம் பண்ண பார்க்குறதுக்கு அது நல்லா இருந்தது. அவ்வளோதானே ஒழிய ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோம், அவனுக்கு சாப்பாடு தானே முக்கியம். இந்த அப்படி தட்டை, இந்த சாப்பாடு சாப்பிடுது. அழுக்காக இருந்தான்னா நீ உட்கார்ற இடம் எப்படி இருந்தான்னா அவன் டேபிள் அப்படி சொல்லி அவன் அழகாக டேபிள் கிளாத்தை விரித்து அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி அந்த வெள்ளரிக்காயும் தக்காளியும் வெட்டி வைக்கிறதே அழகாக வெட்டி வைக்கிறான். அந்த தட்டில் ஜோடித்து அதை கலைக்காதபடிக்கு அப்படியே விட்டுலாமான்னு இருக்குது நமக்கு. அவ்வளோ அழகாக வெட்டி வைக்கிறான். ஆகாரத்தை கொண்டு வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறான். ஏன்னா வெறும் சாப்பிட்டா பார்த்தாது, வாய்க்குள்ளே தானே போட போகிறேன், எப்படி கொடுத்தா என்ன அப்படிங்கிறது கிடையாது. அதில் ஒரு அழகு இருக்கணும். கடவுள் அழகுக்கு ஆண்டவர், அழகை உண்டாக்குனவர். அவர் அழகுக்கு எதிரி கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சாங்க, நம்ம எல்லாரையும் சன்னியாசி மாதிரி ஆக்கிட்டார் கடவுள். பேசாமல் தாடியை வளர்த்துக்கிட்டு போய் காட்டில் போய் தியானம் பண்ணிட்டு கிளம்பி சிலர் அப்படி ஆயிட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாலே எல்லாத்தையும் துறந்து விட்டேன்,
நீ எதுக்காக ஒன்று திறந்த? அங்கே அவர் திறந்துட்டு இங்கே வந்தார், எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்கு வந்தார். உனக்கு கொடுக்கறதுக்காக அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தா. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஏராளமாக கொடுக்கறதுக்கு வச்சுருக்கீங்க, இந்தாப்பான்னு கொடுத்தா எனக்கு ஒன்று வேணாம், நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு தலையில் அடிச்சுக்குவீங்க நீங்கள். ஐயோ இவனுக்கு யார் அறிவு சொல்கிறது இந்த முட்டாளுக்கு அப்படின்னு அடிச்சுக்குவீங்க இல்லையா? கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் உங்களுக்கு சொந்தமாக்குகிறார், உங்களுக்கு எல்லாத்தையும் தர்றார். அழகுக்கு அவர் எதிரி இல்லை. ஒரு ஸ்டேஜ்னால் அது அழகாக இருக்கிறது நல்லது. ஒரு டிவி ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா அது நல்லா ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும், சவுண்டு நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். சிலருக்கெல்லாம் விளங்குறதே கிடையாது. போதும் சவுண்டு கேட்குது, என்ன காதுன்னு நினைக்கிறது. நான் ஹெட்ஃபோன்லாம் போட்டதையும் கேட்டதில்லை போல இருக்குது. அந்த அறிவே கிடையாது. ஆனால் கிரிட்டிசைஸ் மட்டும் பண்ணுறது. மியூசிக்கும் தெரியாது, பாட்டும் தெரியாது, இசையும் தெரியாது, குறை சொல்ல மட்டும் தெரியும். அது என்ன டைன்னு இழுக்கிறானே போட்டு கிட்டாரை, அது ஏன் இழுக்கிறான்னாயா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்துருக்குறாங்க. அது அங்கேருந்து இங்கே வரைக்கும் இழுக்கிறதுக்காக ஸ்ட்ரிங். நான் தான் சொல்கிறது, நல்லா இழுப்பா, எங்கெங்கே இழுக்கணுமோ எங்கெல்லாம் நல்லா இழு, போட்டு இழு. ட்ரம்மை கொட்டு, அந்த கொட்டு அடிக்கிறாங்களே அடி. அதுக்கு தான் இத்தனை ட்ரம்மு, ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேணாமா? 150ஆம் சங்கீதத்தை பாருங்கள், எல்லா இசைக்கருவிகளையும் யூஸ் பண்ணி கர்த்தரை ஆராதியுங்கள் இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா 100 வருஷத்துக்கு முன்னாலே இவங்க ஊரில் எப்படி பாடினாங்களோ அப்படி பாடினா தான் அது ஆராதனை. எல்லாம் இயேசுவே அப்படின்னா நல்ல ஆவிக்குரிய ஆராதனை அது. இதனால தான் அந்த சின்ன பசங்கள்லாம் போகிறதே இல்லை சர்ச்சுக்கு. ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்து வயசான ஆளுங்க போராடணும்னு நினச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், முக்கால்வாசி பேர் யங் பீப்புள் தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை. அவங்க என்ன சொல்ல வர, போதும் நீ போ, வேலை வாய் முடிக்கோ அப்படின்னு. நானும் யங்மேனாக இருந்தவன் தான். அந்த காலத்தில் நான் கூட சில காரியம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், வாயை மூட்டு போ பேசாமல், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றவாங்க. நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு நாள் பண்ணுறேன் பாருங்க, எல்லாத்தையும் மாற்றி விட்டேன். நான் கடவுள் அழகை உண்டாக்குனவருங்க. எத்தனை நிறங்களை உண்டாக்கி இருக்கிறாரு, எத்தனை விதமான மனங்கள், எத்தனை விதமான அழகழகான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காடுகள், மலைகள், நதிகள், கடல், என்ன அழகாக இருக்குது பார்க்குறது. இப்படிப்பட்ட அழகான பூமியை, அழகான எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர். அவர் அழகுக்கு எதிரி இல்லை. அதாவது ஒரு காரியத்தை நல்லா செஞ்சாலே சிலருக்கு பிடிக்குமா. இதுக்கு பயந்துக்கிட்டு சிலர் என்கிட்ட கேட்பாங்க, இது என்ன எல்லாம் திட்டுறாங்களே, அப்போ நம்ம லைட்டு போடலாமா வேணாமா? நல்லா போடுப்பான்னு, இன்னும் கொஞ்சம் நல்லா போடு, சுற்றி சுற்றி போடு, ஒன்றும் கேப் விடாத, புகை விடலாம், விடு 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 புகை விடு. சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுறவர். அவர் போட்டிருக்க லைட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு குருடாயிடும். அவர் போட்டிருக்க லைட்டை பார்த்தா கண்ணே குருடாயிடுமா, அந்த மாதிரி லைட்டு போட்டு அவர் நடத்துகிறாரு. தேவாலயத்தில் புகையெல்லாம் விட்டாங்க. இவங்க விதண்டாவாதம் பேசினா அப்புறம் நானும் பேச வேண்டியது இருக்கும். ஆராதனைங்கிறது இதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் இல்லைன்னா கூட நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேனே. அதான் சொல்கிறேன், வெறும் வெள்ளை செவத்துக்கு முன்னால் நின்று தான் ஆரம்பித்தேன். அப்படி தான் சபை வளர்ந்தது, அப்படி தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் எனக்கே ஒரு அறியாமையின் காலமாக இருந்தது. அதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கே புரியல. டிவியில் போன பிறகு தான் இது ரொம்ப அவசியம். ஏன்னா பலரும் பார்க்குறாங்க, அது பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணுன்றதெல்லாம் அந்த கான்செப்டெல்லாம் எனக்கு கிடையாது. அப்போ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இல்லையா? அது மட்டும் இல்லை, அதாவது நம்முடைய தொழுகையை அது பாதிக்கிறது இல்லையா? தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றதுனால ஆவிக்குரிய ஆராதனையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு அதை அழகாக்குறதுக்கு தான். ஆனால் ஆராதனைங்கிறது என் உள்ளத்திலேருந்து வருது. நான் கர்த்தரை அறிந்தவனாய், கர்த்தரை நேசிக்கிறவனாய், கர்த்தர் மேல் அன்பு வைத்து உள்ளத்தில் மாற்றப்பட்டவனாய், ஆவியானவர் எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார், என்னை ஊக்குவிக்கிறார். பாடல் என் உள்ளத்திலேருந்து வருது, என் உள்ளம் பாடுது, அதனால பாடுறேன். நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், தேவனை அறிந்திருக்கிறேன், அதனால நான் பாடுகிறேன். இருக்கீங்களா? ஆவியோடும் உண்மையோடும், அதான் அதனுடைய அர்த்தம். சத்தியத்தை அறிந்தவனாய், ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்தவனாய், அவருக்கென்று என்னை அர்ப்பணித்தவனாய், அவரை விரும்பி நேசித்து அவர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நான் ஆராதிக்கிறேன். இப்போ லைட்டுன்னா அது இருந்துட்டு போதுங்க.
அது டிவியில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது இல்லைனாலும் நான் அதை பண்ண போகிறேன், ஆராதிக்க போகிறேன். இதை நான் ஆராதனைன்னு சொல்லலையே நான். இது இதெல்லாம் ஒரு ஆராதனைக்கு ஒரு எய்டு, அவ்வளோதான், ஒரு உதவி, அவ்வளோதான். இருக்கிறீங்களா? கேட்க வேண்டியவங்க கேட்கணுங்க. இரண்டாவது, நம்மை நடைமுறை நாத்திக போல வாழ்வதிலிருந்து நம்மை தடுக்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறாருங்கிறது நடைமுறை நாத்திகனாய் வாழ்வதிலிருந்து தடுக்கிறது. நடைமுறை நாத்திகம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நாத்திகம்னு ஒன்று தெரியும் உங்களுக்கு? ஏத்தியிசம். அது என்ன? கடவுள் இருக்கிறாருன்னே நம்புறதில்லை. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளையே நம்புறதில்லை, அவர் இருக்கிறான்றதே நம்புறதில்லை. அது வேற. இந்த நடைமுறை நாத்திகர்கள் எப்படி தெரியுமா? கடவுள் இருக்கிறாருன்னு கேட்டால், ஆமாம் இருக்கிறார், நான் நம்புகிறேன், நான் சர்ச்சு கூட போவேன்மா, இருக்கிறார் நான் நம்புகிறேன்மா. ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் இல்லாதது போல வாழ்வான். அவன் வாழ்க்கை என்ன சொல்லுது? கடவுள் இருக்கிறார்ன்றதை இவன் உண்மையாகவே நம்பவில்லை அப்படின்றது. ஏன்னா செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான். கடவுள் இருக்கிறாரு, அவர் பார்க்குறாரு, அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர், அவர் கண் என்னை பார்க்குது, என் உள்ளத்தை பார்க்குது, என் இருதயத்தை ஆராயுது, என் எண்ணங்களை அறிஞ்சிருக்குது, என் செய்கையை அறிஞ்சிருக்கிறது. கடவுள்கிட்ட நான் ஒன்றையும் மறைக்க முடியாதுங்கிற விதத்தில் வாழலை. ஏன் பாவம் செய்கிறோம்? கிறிஸ்தவர்களை கேட்குறேன், நம்ம ஏன் பாவம் செய்கிறோம்? கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ப்ராக்டிக்கல் ஏத்தியஸ்டாக இருக்கிறாங்க, நடைமுறை நாத்திகர்களாக இருக்கிறாங்க. எப்படி? கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்க, ஆனால் கடவுள் இருக்கிறது போல வாழ்கிறது இல்லை. அவருடைய வாழ்க்கை காமிக்குது கடவுள் இருக்கிறாருன்னு உண்மையாகவே நம்பவில்லை. கடவுள் இருக்கிறாரு, பார்க்குறாரு, அவர் ஆவியாக இருக்கிறார், என் கூட இருக்கிறாருன்னா அவர் ஏதோ குத்துக்கள் மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, அவர் சரீரத்தில் இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவர் இருக்கிறார். அவர் சரீரத்தில் இல்லாவிட்டாலும் என் கூட இருக்கிறார், என்ன பார்க்குறாரு, என்ன அறிஞ்சிருக்கிறார், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி விசுவாசிக்கிறவன் பாவம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு தெய்வ பயம் இருக்க வேணும். கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ இது வாழ்க்கையை எல்லா விதத்துலையும் பாதிக்கும்பாங்க. ஒரு கிறிஸ்தவன் வேலைக்கு போகும்போது நேரத்துக்கு வேலைக்கு போகிறான், மற்றவன் வரானோ இல்லை இவன் கரெக்டாக வேலைக்கு போயிடுவான். மற்றவன் சரியாக வேலை செய்கிறானோ இல்லை இவன் செய்வான். ஏன்னா இவன் சூப்பர்வைசர் பார்க்குறாருன்னு வேலை செய்யலை, இவன் கர்த்தர் பார்க்குறாருன்னு வேலை செய்கிறான். அப்படியே சொல்லியிருக்கு எபேசியர் நிருபத்தில், அப்படியே சொல்லியிருக்குது. ஐ சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, அப்படியே சொல்லியிருக்கு இங்கிலீஷில். யாரோ பார்க்குறாங்களே, சூப்பர்வைசர் நம்ம ஊரில் சூப்பர்வைசர் வைக்கணும், அந்த சூப்பர்வைசருக்கு ஒரு சூப்பர்வைசர் வைக்கணும், அப்புறம் அவருக்கு மேலே ஒரு மேனேஜர் வைக்கணும். இவ்வளோ பேரை வச்சு வேலை நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆவியாக இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து அவனை தொடர அளவுக்கு பார்த்தாங்கன்னா தான், ஓ அவர் வந்துட்டார், வேலை செய்ய இப்போ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சும்மாவே கடவுள் என்னை பார்க்குறாரு, என் உள்ளத்தை பார்க்குறாரு, என் எண்ணத்தை பார்க்குறாரு, என் செயலை பார்க்குறாரு, அதனால் நான் சரியாக செய்யணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வந்தது, நான் வெற்றி பெறாமல் இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறவங்க முதலாளி உங்களை சரியாக வச்சில்லைனா கூட, இந்த முதலாளி உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறாரு பாருங்க, அவர் உங்களை தூக்கிடுவார், பெரிய லெவலில் கொண்டு வர்றார். அவர் உங்களை எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போய் அங்கே உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் உண்மையாக செய்தீர்கள் என்றால் அது எப்போ செய்வீங்க? ஆவியாக இருக்கிறார் தேவன், அவர் என் கூட இருக்கிறாரு, பார்க்குறாரு. அது எப்படி பாதிக்குது பாருங்கள். ஒரு தொழிலாளியை பாதிக்குது, எஜமானியும் பாதிக்குது. எஜமான் சம்பளம் கொடுக்கும்போது எப்படியெல்லாம் அவனை கசைக்கு புழிஞ்சி எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ கொடுத்து வேலையை வாங்கிக்கலான்னு பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுடைய உள்ள சொல்லி கடவுள் பார்க்குறாரியா, அநியாயம். கடவுள் பார்க்குறாரு, அவன் வேலைக்கேற்ற ஒரு கூலியை நீ தர வேண்டியது அவசியம். அதை சரியான நேரத்தில் அவன் பாவம் அந்த சம்பளத்தை வாங்கிறதுக்கு 1ஆம் தேதி எப்போ வரணும்னு காத்துட்டு இருக்கிறான் அவன். கடவுள் பார்க்குறாரு. அப்போ அந்த கடவுளுக்கு முன்னால் அதை கரெக்டாக கொடுத்துருவோம். நம்ம கடவுள் பார்க்குறாரு, நம்ம எப்படி வருது பார்த்துங்க. எந்நேரமும் கடவுள் பார்க்குறாருன்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால் பாவம் அங்கே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. பாவம் இழுக்குது போட்டு, ஆனால் அதை செய்ய மாட்டோம். ஏன்னா கடவுள் பார்க்குறாரு, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உள்ளத்தில் கூட அதை அனுமதிக்க மாட்டோம், எண்ணத்தில் கூட அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா கடவுள் பார்க்குறாருன்னா வெறும் என் செயலை பார்க்கல, என் உள்ளத்தையே பார்க்குறாரு, என் எண்ணத்தையே அறிஞ்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் தெரியும் அவருக்கு. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன எண்ணுகிறேன், என்ன நினைக்கிறேங்கிறத பற்றி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நடைமுறையில் நாத்திகன் மாதிரி வாழக்கூடாது. நடைமுறையில் நான் காட்ட வேணும், கடவுள் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சரீரத்தில் இல்லை, கண்ணுக்கு பார்க்கக்கூடிய அளவில் இல்லை, ஆனால் இருக்கிறார், பார்க்குறாரு, என் கூட இருக்கிறார் இல்லையா. 3வது, தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றது நமக்கு வாழ்க்கையில்
ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஸ்திரத்தன்மையும் தருகிறது. உறுதியாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை தருகிறது. ஏன் சொல்கிறேன்? தேவன் வந்து எல்லாத்தையும் கடந்தவர். ஸ்பேஸ் டைம், அதாவது காலம் இடம் எல்லாத்துக்கும் உட்பட்டவர் கிடையாது, அதையெல்லாம் கடந்தவர். அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ அவர் அப்படி இருக்கிறதுனால நான் எந்த பிரச்சனை கூட கடந்து போயிட்டுருக்கிறேன், எனக்கு என்ன உதவி தேவை, என்னை கெடுக்க யார் முயற்சிக்கிறா, நான் அதுக்கு எப்படி நான் நடந்து கொள்ளணும், இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் அவர்கிட்ட வேண்டிய ஞானம் இருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், சரியானதை செய்கிறவர், அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. அவர் ஒரு சரீரத்தில் என் கூட இல்லைனாலும் எனக்கு தெரியும் தேவன் ஆவியாக இருக்கிறார், என் கூட இருக்கிறார். இந்த தேவன் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, இவர் போதுமானவராக இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலை தருது. என்ற எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் அழிவில்லாதவர். அதான் வாஸ்தம் இல்லையா? 1 தீமோத்தேயு 1:17 வாஸ்தம் இல்லையா? அழிவில்லாத தேவன், இன்கரப்டிபிள். அப்படின்னா அழிவில்லாத, மாறாதவர். சரீரமெல்லாம் அழிந்து போகிறது ஒன்று இல்லையா? எந்த சரீரமும் வந்து அப்படியே இருக்காது, வர வர வயசாகி போகிறது, இப்படிலாம் இருக்குது. ஆனால் தேவன் அழியாமை உள்ளவர், மாறாதவராக இருக்கிறார். அப்படின்னா நம்ம நம்பிக்கையை அழிந்து போகிற காரியங்கள் மேலே வைக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:17 ஐஸ்வர்யவான்களுக்கு போதிக்கும்படியாக பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். எப்படி சொல்லி பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல். அது அப்படின்னா எனக்கு ஐஸ்வர்யமே வேணான்னு அர்த்தம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் அழிந்து போகிற ஒன்று. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வேணாம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் கற்றுக் கொடுன்றாரு. கடவுள் தாங்க தர்றாரு, ஐஸ்வர்யத்தையும் அவர் தான் தர்றாரு, எல்லாத்தையும் அவர் தான் தர்றாரு. எதுக்கு தர்றாரு? நல்லா சொல்லியிருக்குது, டு என்ஜாய்ன்னு இருக்குது இங்கிலீஷில். நாம் அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் தருகிறார், குறைவில்லாமல் நிறைவாய் தருகிற தேவன். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார்னா, என் கூட இருக்கிறார்னா, நான் எது மேலே நம்பிக்கை வைப்பேன்? நான் பார்க்குற எல்லாம் அழியக்கூடிய ஒன்று. இந்த காணப்படாத தேவன் அழியாதவர், மாறாதவர், அவர் மேலே தான் நம்பிக்கையை வைக்க போகிறேன். ஆமாம், ஐஸ்வர்யம் எல்லாம் தேவை தான் படுது வாழ்க்கையில், பல காரியங்களை செய்கிறதுக்கு அது தேவைப்படுது. அதை வச்சுருந்தா அதை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம். ஆனால் நம்பிக்கை அது மேலே வைக்கிறது இல்லை. நம்பிக்கை யார் மேலே வைக்கிறோம்? கர்த்தர் மேலே வைக்கிறோம் இல்லையா? சரி, 4வது, காணப்படாத தேவனை காண்பதற்கான ஒரு கண்ணாடி போல இயேசு இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார்ன்றது வந்து, இந்த ஆவியாக இருக்கிற தேவன் ஒருவரும் சேரக்கூடாது, ஒளியில் வாசம் பண்ணுறவர், இருட்டை யாரும் வரவே முடியாது, பார்க்கவே முடியாது. அப்போ இவர் எப்படி பார்க்குறது? டெலஸ்கோப் உள்ள விஞ்ஞானி பார்க்குறான். எதை பார்க்குறான்? நட்சத்திரத்தை பார்க்குறான். ஆனால் நட்சத்திரத்தை நேராக பார்த்தா கண்ணு போயிடும். ஆகவே டெலஸ்கோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு கண்ணாடி, அந்த நட்சத்திரத்தை அது வாங்கி இவனுக்கு காட்டுது. இவன் இது மூலமாக, இந்த கண்ணாடியின் மூலமாக நட்சத்திரத்தை பார்க்கறதுனால நல்லா பார்க்க முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. தேவனை பார்க்க வேண்டுமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான்னு இயேசு சொல்கிறாரு. இயேசு ஒரு கண்ணாடி மாதிரி. அவரை பார்க்கும்போது நாம் பிதாவை காண்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பு, அவர் நமக்காக பலியானார். அந்த பலியினுடைய மதிப்பு என்னங்கிறத இந்த தேவன் ஆவியாக இருக்கிறாருங்கிறது நமக்கு உணர்த்துகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறதுனால இந்த பலியினுடைய மதிப்பே வேறு லெவலில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் மரித்ததுனால நம்முடைய தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் தண்டனையும் சுமந்து மரித்தார்னு சொல்கிறோம். அது எப்படி முடியும்? இந்த ஆள் பாவம் செஞ்சார், அதுக்கு ஒரு ஆள் வேணால் நான் ஏற்றுக்கிறேங்க அவர் பாவத்தை, அவர் தண்டனையை எனக்கே கொடுத்துருங்கன்னு ஏற்றுக்கிட்டா நம்ம சரின்னலாம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள். ஆனால் ஒரு ஆள் மரித்ததன் மூலமாக எல்லாருடைய பாவமும் பரிகரிக்கப்படுகிறதுனா எப்படி? அது முடியாத காரியம். அந்த உலகத்தில் பிறந்த முதல் ஆள்லேருந்து கடைசியாக இருக்க போகிற ஆள் வரைக்கும் எல்லாருடைய பாவத்துக்கும் பிராயச்சித்தமாக ஒரு ஆளுடைய மரணம், பாடுகள் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்னா, எபிரேயர் 9:14 சொல்லுது,
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். என்ன சொல்லுதுன்னா, நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். எப்படி சொல்லுது பாருங்க அந்த பலியை பற்றி. என்ன சொல்ல வருது, சிலுவையில் பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தின அந்த இயேசு, அவர் உண்மையிலேயே தேவனாயிருந்து மனுஷனாக வந்தவர், மனுஷ ரூபத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவர் உண்மையாகவே எல்கையற்ற ஆவியானவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தேவன், மனுஷ ரூபத்தில் வந்தவர். ஆகவே மனுஷ ரூபத்தில் வந்து இந்த சரீரத்தில் சிலுவையில் மரித்து நம்முடைய தண்டனை தன்னுடைய சரீரத்திலே பாடுகளாக ஏற்றுக்கொண்ட போது, அவர் நித்திய ஆவியாக இருக்கிறதுனால, சாதாரண மனுஷன் இல்லைங்க, நித்திய ஆவி எல்கையற்ற தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாவ பரிகாரம் என்கிறது இன்ஃபினிட் வெயிட் உடையதாக இருக்குது. அது வந்து அளவற்ற விதத்தில் போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா இவர் எல்கையற்றவர், அளவற்றவர், பெரியவர். ஆகவே இவருடைய மரணம் எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கிறது. முதல் மனிதன் ஆதாமிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாருக்கும் போதுமானதாக இருக்குது. ஒரு மனுஷன் செத்தான்னா அது ட்ராஜடி, அது ஒரு துக்கமான காரியம். ஆனால் ஆவியாக இருக்கிற தேவன், எல்கையற்ற தேவன், எல்லாத்த காட்டிலும் பெரியவர், அவர் வந்து மரிச்சா, சாதாரண மனுஷன் இல்லையா, அவர் வந்து சரீரத்தில் வந்து பாடுபட்டு மரிச்சா, அது லெவலே வேற. அது வந்து உலகத்தின் ரட்சகர் அவர். ஆமென். எப்பேற்பட்ட அற்புதமான காரியம் பாருங்க. அவர் ஆவியாக இருக்கிறார். அதனால தான் அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தது. மாம்ச ரூபத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார் இந்த ஆவியாக இருக்கிற தேவன். அவர் ஆவியாக இருந்த ஒரு சரீரத்தில் வந்து மரித்ததுனால தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து போக்கக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். அது சாத்தியமாகிறது. இருக்கீங்களா? இதையெல்லாம் தியானியுங்கள், எண்ணி பாருங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் மனசில் வைங்க, கண்ணுக்கு முன்னால் வைங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இன்னும் உங்கள் விசுவாசம் ஆழமானதாக செல்லும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என்று கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான தேவன் நீர். நீர் மகிமையானவர் மட்டுமல்ல, நீர் ஆவியானவர், ஆவியாய் இருக்கிறவர் நீர். எவரும் கண்டிராத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், எவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவராய் இருக்கிறீர். இருந்தாலும் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அறிந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் இயேசுவின் மூலமாக. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நீர் ஆவியாக இருக்கிறபடியால் நீர் பெரியவராக இருக்கிறீர். எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். இன்றைக்கு ஒருவேளை இந்த சமாரிய ஸ்திரியை போல பல்வேறு விதங்களில் வாழ்க்கை உடைந்து போய் நொறுங்கி போய் சிலர் வந்திருப்பார்கள் என்றால் அவளை தொட வேண்டும் ஆண்டவரே. அவளை தேடி வந்தவர் நீர். இன்றைக்கு இவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர், இவர்களையும் தேடி நீர் வந்திருக்கிறீர். இந்த வார்த்தைகள் இவர்களுடைய உள்ளத்துக்கு செல்லட்டும். சீர்கெட்டு போன, உடைந்து போன எங்கள் வாழ்க்கையை சீரமைக்கிறவர் நீர், அழகாக மாற்றுகிறவர் நீர், நேர்த்தியாக ஆக்குகிறவர் நீர். உம்மால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. நீர் பெரியவர், எல்கையற்றவர், அளவற்ற தேவன் நீர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய உள்ளத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீர். அப்படிப்பட்டவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவருடைய வாழ்க்கையை சீரமைப்பீராக. உடைந்து போனதை எல்லாம் மறுபடியும் ஒட்ட வைத்து நல்லா ஆக்கி கொடுப்பீராக. மறுபடியும் அவர்களை ஒரு கோயவனை போல மறுபடியும் அவர்களை உருவாக்குவீராக அவருடைய வாழ்க்கையை. அது மட்டும் இல்லை, நீ சர்வ வல்லவர், சர்வ ஞானி, எல்லாத்தையும் தெரிஞ்சவர். அவருடைய தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிறீங்க. வந்திருக்கிற மக்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர், புரிந்து வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் பலத்தையும் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் அருள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட ஒரு கிரியை இன்றைக்கு நீர் செய்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துலேருந்து இன்றைக்கு புறப்பட்டு போகும்போது உள்ளங்கள் உம்மை துதிக்கட்டும், உம்மை போற்றட்டும் கர்த்தாவே. நீர் ஆவியானவர் என்பதை அவர்கள் ஆழமாய் சிந்தித்து பார்க்கட்டும், ஜீவியத்தையே மாற்றட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.